சத்யோதயம், நல்லதே நடக்கும். வலது கையில் வலம்பொரு சங்கையும் இடது கையில் இடம்பொரு சங்கையும் வைத்துக் கொள்ளுங்கள். கைகளை மூடிக்கொள்ளுங்கள். கண்களை மூடிக்கொள்ளுங்கள். Please start meditation.
சத்யோதயம், நல்லதே நடக்கும். எங்கும் மேகமாக எழுந்திருக்கும் பரம்பொருள்மை உங்களை வணங்குகின்றோம். உங்களுடைய அன்பு, அறிவு, அமைதி, ஆனந்தம், அருள், சக்தி இவை அனைத்தும் எங்களுள் பரிபூர்ணமாக நிரம்பட்டும். சத்யோதயம், நல்லதே நடக்கும். ஒரு மனிதனுக்கு தியானமும் ஜபமும் சேர்ந்து பண்ணும்பொழுது கிடைக்கிது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அதனால் ஜபத்தையும் இன்க்ரீஸ் பண்ணிக்கணும், தியானத்தையும் இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும், அவ்வளோதான். அப்போ நம்ம ஜபம் என்ன பண்ணுறோம்? கிருஷ்ண மந்திரம் சொல்கிறோம் அல்லது ஓம் சொல்லிக்கிறோம். ஓம் மந்திரத்தை நம்ம சொல்கிறோம். புரிஞ்சுட்டிங்களா? அவ்வளோதான். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல தேவையானது என்ன? ஹிருதயத்தில் கூடிய இறைவன் தான் நமக்கு இருக்கிறாரு. அவர் என்ன பண்ணுறாரு? அவர் அப்பப்போ நம்ம அந்த ஜோதியை தூண்டிகிட்டே இருக்கணும். இப்போ தூண்டிகிட்டே இருக்கணும். அதுக்கு தான் தியானம் பண்ண சொல்கிறது. நம்ம அதுக்காக நம்ம டீச்சர்ஸ் உருவாக்கிட்டு இப்போ ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம். 7 பேருக்கு 10-15 பேர் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம். அவங்க ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருக்காங்க. 1 மந்த் டீச்சர்ஸ் கோர்ஸ் முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஒவ்வொரு டீச்சராக உங்களுக்கு ஆக்குபை பண்ணிப்பாங்க. லேடி டீச்சர்ஸ், ஜென்ஸ் டீச்சர்ஸாக கொடுக்க போகிறோம். நேரில் சந்திக்கிறதில்ல, ஒன்லி ஃபோன் கால்ஸில். அதில் கையெழுத்துலாம் வாங்கிடுவோம். வரவு செலவு வச்சுக்கூடாது, இல்லை கையெழுத்து வாங்கிடுவோம். இந்த ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்டு டூர் போயிட்டுருப்பீங்க, கடைசியில் எல்லோரும் போயிட்டுருப்பீங்க, சண்டை போட்டுப்பீங்க, சத்தியோதயத்தை வெறுத்துருவீங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? எங்கேயும் போகக்கூடாதுன்னு சொல்லி கையெழுத்து வாங்கிட்டு தான் சேர்த்துவோம். நாங்கள் சேர்த்துவோம். அவங்க என்ன பண்ணுவாங்க? இங்கேருந்து அவங்களுக்கு அந்த அந்த பிராணசக்தியின் மூலியமாக பிரணவத்தை, அது பிரணவத்தை அனுப்புவாங்க. அவங்க இந்த பிரணவத்தை அனுப்பும்போது உங்களை வந்து சேர்ந்துடும், உங்கள்கிட்ட வந்து சேரும். அது வந்து என்ன பண்ணணும்? உங்களை புதுப்பிச்சுட்டே இருக்கும். உங்களுக்கு என்ன பண்ண? உங்களையே புதுப்பிச்சுட்டு இருக்கும். ஓகேவா? இப்போ அதை அனுபவிச்சுட்ருக்கீங்க. எத்தனை அனுபவிச்சுட்ருக்கீங்க? கடந்த 3 நாளாக 4 நாளாக இதை அனுபவிச்சுட்டு இருக்காங்க. அவங்க நான் கொடுத்துட்ருக்கேன். அது அந்த 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 ஃபீலை அவங்க எழுதிட்டு இருக்காங்க. இப்போ அதை வச்சு என்ன பண்ணக்குன்னா ஒரு 7 ஃப்ரீக்குவன்சியை செட் பண்ணி வச்சு 7 ஃப்ரீக்குவன்சி எந்த ஃப்ரீக்குவன்சி உங்களுக்கெல்லாம் பெட்டராக இருக்கும் அப்படின்றத நான் எடுத்துகிட்டு இருக்கேன். அதனால் அதை எடுத்து உங்களுக்கு கொடுத்தபோது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அது எனர்ஜியஸ் ஆகிடும். உங்களுக்கு என்னவும் எனர்ஜியஸ் ஆகிடும். இதெல்லாம் பண்ணுமானா இனிமேல் கையெடுத்து கும்பிட்டா சாமி கும்பிட முடியாது. ஏன்னா அந்த காலம் மலையேறி போயிடுச்சு. எவனாச்சும் யாராக போய் கண்ணை மூடி சாமிகிட்ட உண்மையை கும்பிட்டு கை தூக்குங்க பார்க்கலாம். மனசாட்சி 20 சொல்லுங்க. சும்மா நான் இந்த கோயிலுக்கு போயிருக்கிறேன்ற ஒரு திருப்தி தான். அங்கே போய் சாமி கும்பிட்டா எத்தனை குழப்பம் வருது. அதுக்குள்ளே தள்ளி விட்டுறான். அவன் அதுக்குள்ள மண் அடிச்சிட்றான், அதுக்குள்ளே விபூதி கொண்டு தர்றான். அதுக்கு கும்பிட வந்து விபூதி கையில் போட்டுடுறான். கும்பிட தொட்டு கும்பிட்டு திரும்ப கும்பிட்றோம். நம்ம கையில் விபூதி இருக்குது, கும்பிட முடியல, பூ கொடுத்துட்றான். என்ன பண்ணுங்க? சாமி கும்பிட முடியல. ஆமாம் இல்லையா? நிம்மதி சாமி கும்பிட முடியுதா? இல்லை. எங்கே சாமி கும்பிட்டீங்க? ரைட்? சாமி பார் அமுச்சுட்டே இருந்தால் சாமி பார்த்துட்டு போயிட்டே இருக்கிறீங்க. பார்த்துட்டே போயிடுறீங்க. எங்கே வேண்டுறீங்க? வேண்ட முடியல. எதுவுமே நமக்கு கிடைக்க மாட்டேது. இன்னும் வரும் காலங்களில் எல்லாம் கிடைக்காது. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, பகவான் சொல்ற எல்லாமே நான் தான் சொல்கிறாரு. எல்லாத்துக்குள்ளேயும் நான் இருக்கேன். அதை யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எனர்ஜியை வந்து அது என்னை வந்து இறக்கி வச்சுருக்காங்களோ அங்கெல்லாம் வழிபட்டு சொல்கிறாங்க இல்லையா? அந்த மாதிரி உங்களுக்குள்ளே நீங்கள் வழிபடுறதுக்கு டீச்சர்ஸ் உருவாக்கியிருக்கோம். அவங்க மூலிமா நீங்கள் தியானம் செய்ய அவங்க இங்கேருந்து அந்த தியானத்தை வந்து பார்த்தீங்கன்னா சயின்டிஃபிக்காக அது கொடுக்கும்போது அவங்க ஹார்ட்டில் வந்து அந்த எனர்ஜிஸ் வந்து பூஸ்ட் ஆகிடும். என்னவும் ஹார்ட்டுக்குள்ளே பூஸ்ட் ஆகிடும். அந்த பூஸ்ட் ஆனோடனே என்ன பண்ணணும்னா, நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது ஆட்டோமேட்டிக்காக நடக்க ஆரம்பிக்கும். இதுதான் நடக்கும். நல்லது நினச்சிங்கன்னா நல்லது நடக்கும். ஒருத்தர் நினச்சானா அப்படியே படுத்துதானா தியானத்திலே பசி தாங்க முடியலையா, அப்படியே சோர்ந்து பாலைவனத்தில் ஒரு மரத்தில் நல்ல படுத்துதானா, அப்படியே படுத்ததான் எந்த நினப்பையும் வரலையா, பசி மயக்கத்தில் ஐயோ அப்படி பகவானே என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு அந்த சப்கான்ஷியஸில் போய் ஹிருதயத்தில் வந்து பார்த்தா எதுவுமே முடியலன்னு சொல்லி விருப்பு இல்லா நிலையில் ஒரு வேண்டான். ஒரு தண்ணி கொடுத்தா பரவாயில்ல அப்படின்னு கேட்குறான். உடனே என்ன பண்ணுறாரு பகவான்? ஒரு ஜக்கில் தண்ணி குடிச்சு விட்டார். அப்படியே ஆசிரியராக குடிக்கிறான். அந்த தண்ணி கிடச்சி தண்ணி வந்துருச்சு அப்படின்னு சொல்லி தண்ணி ஜக்காக குடிச்சிட்டான். அப்படியே ஓஞ்சிட்டான். அப்பாடா கலப்பாக இருக்குது, ரொம்ப நாள் வந்துட்டேன், ஒரு பெட்டு கிடச்சா பரவாயில்ல நினச்சான். உடனே பெட்டு வந்துச்சான். பெட்டு கொடுத்தாரா பகவானே? பெட்டு கொடுத்துட்டானே. கை காலம் அமுத்துறது 2 பொம்பளை வந்து பரவாயில்ல. சரி 2 பொம்பளையும் கொடுத்துட்டாரான். வச்சு அமுத்துடுறா. லேடிஸ் நிறைய எழுந்து அமுச்சுட்டான். அப்படியே ராஜா மாதிரி இருக்கணும். நல்ல அழகாக ராஜாவாக மாறிடுச்சான். ஏன்னா இந்த மாத்துக்கு இருந்து கேட்டதெல்லாம் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பால் பழம் எல்லாம் வேணும்னு கேட்டிருக்கேன். இன்னும் எல்லாம் வந்துச்சு. எல்லாம் பிரியாணி எல்லாம் எல்லாம் ஃபுல்லாக சாப்பிட்டான். எத்தனை ரூபா கேட்டிருக்கேன்? 10 ரூபா கொடுத்துட்டாரு. கடைசி ஜூஸ் கேட்டால் ஜூஸி கொடுத்தாரு. மயக்கம் வந்துச்சு. உண்டை மயக்கம் தொண்டை கொண்டு மயக்கம் வந்துச்சு. அப்படியே தூங்கிட்டான். தூக்கத்திலேயே யோசனை பண்ணிட்டான். எல்லாம் கொடுத்துட்டாரு. தனியாரை படுத்திருக்கோம். இதை புளி வந்து அடித்து என்ன பண்ணுறதுன்னு நினச்சா புளி வந்துச்சான். கொத்தி பிடிச்சி கூட திண்டு போயிடுச்சான். அவனை முடிஞ்சிட்டான். வாழ்க்கை முடிஞ்சு போயிடுச்சு. அப்போ நல்லது நினைக்கிற போது நல்லது நடந்துச்சு. நல்லது நினைக்கும் போது
அல்லது இந்த மனம் என்ன பண்ணுன்னா நல்லது நடக்க நடக்க இதெல்லாம் உண்மையா, இதெல்லாம் உண்மையா, மாஸ்டர் சொல்கிறதெல்லாம் உண்மையா, கண்ணு ஆஃப் பண்ணிட்டு கண்ணு என்ன முடியல, சத்தம் கொய்யின்னு இரிட்டேஷனாக இருக்குது, ரொம்ப சத்தம், அப்பா விட்டுருங்க வேண்டாம், பெரிய நிம்மதியாக இருக்குது எனக்கு. ஆஃப் அண்டு பேரிங் ஏதோ போய் செஞ்சு பார்த்துருந்துச்சு. அது என்ன பண்ணுறாரு, அந்த மாதிரி நல்லது நடக்க நடக்க நம்மளே என்ன பண்ணுவோம், சத்தியத்துக்கு போய் தான் நல்லது நடக்குதான்னு சொல்லி நினைப்போம் பாருங்க, மனம் ஏமாத்தும் பாருங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க, இந்த எனர்ஜி டிஸ்கஷன் ஆகிடுவீங்க. ஈஸியாக புரியுதா? அப்போ இதெல்லாம் என்ன பண்ணணும், தியானத்தை எடுத்துக்கொள்ளும் போது எனக்கு இதெல்லாம் நடக்குது அப்படின்றத நல்லதாக மட்டும் நினைக்கிறது ட்ரை பண்ணுங்க. இப்படி நல்லது நடந்துகிட்டே இருக்குது, கெட்டது நடந்து என்ன நடக்கும் அப்படின்னு கெட்டது நடந்துடும், அப்படி நினைக்கக்கூடாது இனிமேல். அப்போ அந்த எனர்ஜி கிடைக்க நல்லது மட்டும் நினைக்க ட்ரை பண்ணுங்க. ரைட்டா? ஒவ்வொன்றும் பகவான் நமக்கு அள்ளி கொடுக்குறாரு, நமக்கு எல்லாம் கொடுத்துட்ருக்காரு. அதுதான் உங்களுடைய சொல்கிறார். அப்போ என்ன சொல்கிறார் பகவான், நான் தான் ஆத்மஸ்வரூபத்தில் இருந்துகிட்டு இருக்கேன், மனிதராக பிறந்தது என்னுடைய ஜீவாத்மகள் தான் மனித ரூபத்தில் பிறந்திருக்கீங்க. அது கல்லாகவும் நான் தான், மண்ணாகவும் நான் தான், நீராகவும் நான் தான், காற்றும் நான் தான், எல்லாமும் நான் தான் இருந்துகிட்டு இருக்கேன். இந்த உலகம் அகிலத்தையுமே ஆளக்கூடியவன் நான் தான். நான் பார்த்தீங்கன்னாக்கா உங்களை உருவாக்கியிருக்கேன், உங்களுக்குள்ளே நான் இல்லை, எனக்குள்ளே நீங்கள் இருக்கீங்கன்னு முடிச்சிட்டார். அவ்வளோதான், முடிஞ்சிட்டீங்களா? எனக்குள்ளே தான் நீங்கள் எல்லாமே, இந்த அகில அண்டத்துக்குள்ளே தான் நீங்கள் இருக்கீங்க, என்னோட கண்ட்ரோலில் தான் நீங்கள் எல்லாமே இருக்கீங்க. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரைட் வேல போனால் உங்களுக்கு நல்லத்துக்கு கொடுத்துருவேன், இந்த ராங் வேல போனால் எல்லாத்தையும் காலி பண்ணிவிடுவேன். அப்போ பார்த்தீங்கன்னா விதிக்கப்பட்டது போல தான் வாழ்க்கை இருக்கும், அது விதிக்கப்படாததுக்கு மேலே வாழ்க்கை இருக்காது. அப்போ எதெல்லாம் விதிக்கப்பட்டிருக்கோ இப்படி தான் வாழ்க்கை இருக்கும் அப்படின்னா அதை ஏற்றுக்கொள்ள அப்படின்றார். சொல்கிறாரு ஏற்றுக்கோ இதை இதுக்கான வழிமுறையில் நீங்கள் எதுவும் தப்பாக பேசாதீங்க. இப்போ நான் அஸ்ட்ராலஜி பண்ணும்போது என்ன நீங்கள் ஆளை பார்த்தா வேற மாதிரி சூக்காக ஜோசிக்கார மாதிரியே தெரியல அப்படின்னு சொல்லி அவமானப்படுத்தினாங்க. அதுக்காக நான் நான் இந்த ஹைட் வெயிட்டாக இருக்கிறதுக்காக ஜோசி பார்க்குற தப்புன்னு சொல்லும் போது அது அவமானப்பட்டதுன்னா எனக்கு இந்த வாழ்க்கை கிடைச்சதா, என் ஜோசிக்காரனா நானே அப்படின்னு நினச்சதுன்னா என் வாழ்க்கை எங்கே போயிருக்கோம், எங்கேயோ தூக்கி போட்டிருக்கோம். அப்போ எதை பற்றியுமே நம்ம எதை பற்றி கவலைப்பட, நமக்கு என்ன விதிக்கப்பட்டிருக்கு, எதை கொடுப்பனையோ அந்த கொடுப்பனையை எவன் மனசார ஏற்றுக்கிட்டு வாழ ஆரம்பிக்கிறானோ, எனக்கு இந்த வாழ்க்கை கிடச்சிருக்கு, எனக்கு நான் இந்த மாதிரி உட்காந்துருக்கேன், நான் இன்னும் கொஞ்சம் தங்கத்தில் உட்காரலாம்னு நினைக்கக்கூடாது, இந்த தேக்குச்சாரம் நல்லதுக்கு நல்லா இருக்கு எனக்குன்னு சொல்லக்கூடிய அந்த எண்ணத்தை உருவாக்குறோம் நம்ம. அப்போ என்ன வாழ்க்கை கிடைச்சிருக்கோ பகவான் சொல்கிறார் 11-12 சொல்கிறது அதுதான், எது கிடைக்கப்பட்டிருக்கோ அதையவே எடுத்துக்கோ, எது கிடைக்குதோ அதையவே எடுத்துக்கோ, வேறு எதையும் எடுத்துட்டு அலப்பல் பண்ணாத, இது அப்படி இருக்குமா அப்படி இருக்குமா, இவங்க அப்படி இருக்குமா அவங்க அப்படி இருக்கணும். உலகம் உன்னை தூட்டிக்கொண்டே தான் இருக்கும், உனக்கு இருக்கும். உலகம் தப்பாக தான் பேசும். அப்போ வாழ்ந்தாலும் ஏசும், தாழ்ந்தாலும் ஏசும். அப்போ வாழ்ந்தவனையும் ஏசி தான் இருக்கும், தாழ்ந்தவனையும் ஏசிட்டு இருக்கும். எதை பற்றி கவலைப்படாமல் என்னிடம் நீ சரணாகதி அடைஞ்சிடு, நான் பார்த்துக்கிறேன். நீ பார்க்க நினச்சின்னா பல கோணம், நான் பார்க்கணுனாக்கா ஒரே கோணம் தான், ஒரே போடு தான், அவனை திருத்திடுவேன். நீ பார்க்க ட்ரை பண்ணாத, அவனை பழி வாங்கன்னு ட்ரை பண்ணுறாத, அவனை திருத்தணும் ட்ரை பண்ணாத, யாரும் திருத்திடாத, நீ திருத்தணும் அப்படின்னு நினைக்காத. யாரும் திருந்தவே மாட்டாங்க இந்த உலகத்தில். அது கழுவி முத்து யாரும் திருந்த மாட்டாங்க. வார்த்தை 2 வார்த்தையை போட்டுகிட்டே போ, அவன் தேவையான பிடிச்சிட்டு போயிடுவான். கரெக்டு தானே? உங்களுக்கு பசிக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் ரொட்டி எடுத்துப்பீங்க, உங்களுக்கு தாக அடிக்குதுனாக்கா நீங்கள் தண்ணி எடுத்துப்பீங்க, உங்களுக்கு ரெண்டையும் தூக்கி போய் எதை பிடிப்பீங்க, எது நீரோ அதை எடுத்துப்பீங்க. அப்படி தானே? அப்படி தானே சொல்கிறீங்க? எது நீரோ அதான் எடுத்துப்பீங்க, வேறு எது எடுத்துப்பீங்க. ரைட். அதனால் என்ன சொல்கிறேன்னா பகவான் சொல்கிறார், உன்னை நான் என்னன்னா உனக்கு போட்டது தயாராக இருக்கேன், நீ என் வழியில் வா அப்படின்றார். என்ன சொல்கிறாரு? அப்போ எப்படி சாமி உன்னை பார்க்குறது, எப்படி உன்னை பார்க்குறது? கோயில் பார்த்தேன், மரத்தில் உட்காந்து பார்த்தேன், எல்லாத்தையும் ஒன்று பார்த்தேன், விபூதி கொடுத்தேன், விபூதியை வச்சு பார்த்துக்கிட்டேன், அப்புறம் என்ன சொல்ல கற்பூரம் பற்ற வச்சு பார்த்தேன், விளக்கு பற்ற வச்சு பார்த்தேன், அப்புறம் சுற்றி வந்தேன், எதுலேயுமே ஒன்று பார்க்க முடியலையே அப்படின்னு சொல்கிறார். எல்லாத்தையும் நான் இருக்கிறேன், ஆனால் பார்க்குற அளவுக்கு பக்குவம் ஒன்று இல்லை அப்படின்றார். பார்க்குற அளவுக்கு பக்குவம் இல்லை. அப்போ எப்போ தான் பக்குவம் கிடைக்கும் அப்படின்னு? ஆடாமல் அசையாமல் குனியாமல், வச்சுக்கோங்க, ஆடாமல் அசையாமல். ஆடுறனா எப்படி ஆடுதல், அசையதுனா எப்படி அசைத்தல், இப்படி தியானம் பண்ணி ஆடுவாங்க பார்த்தீங்களா? அது அசைகிறது ஆடுறது. ஆடாமல் அசையாமல் குனியாமல் நிமிர்ந்து நின்று, குனியாமல் நிமிர்ந்து நின்று உன் மனதை ஒருமுகப்படுத்தும் பொழுது அந்த இடத்தில் நான் தோன்றுகின்றேன். அப்போ எப்படிப்பா உன்னை அங்கே இருக்கேன்னு சொல்ல முடியும்? உன்னை எங்கே தான் இருக்கியா, எப்படி உன்னை பார்க்குறது நான் உன்னைய அப்படின்னாரு. அப்போ உன்னை பார்க்குறதுக்கு எது எனக்கு கருவி அப்படின்னாரு. உடலும் மனமும் உனக்கு கருவி அப்படின்ட்டார். என்ன சொல்கிறாரு? உடலும் மனமும் கருவி. இந்த உடலுக்குள் மனதை இயக்கி
என்னை உத்து நோக்கும் போது உத்தமன் வெளிவருகின்றான் அப்படின்றார். சொல்றாரு, என்னடா அது, உடம்பை வச்சுக்கிட்டு மனதை வைத்துக்கிட்டு உற்று நோக்கம் உத்தமம் வரானா, என்ன புரியல அப்படின்னா, சூரியன் அங்கே இருக்கிறாரு. சூரியன்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு குயில் லென்ஸ் வச்சுக்கிட்டீங்க, வச்சுட்டு இப்படியே ஆடிட்டே போகிறீங்க. அப்போ ஆடிட்டே போனீங்கன்னா என்ன நடக்கும், ஒரு இடத்துல ஃபயர் வருதா, ஒன்று இது ஒன்று. பேட்ரி லைட்டு ரெண்டு பேட்ரி சார்ஜ் போடுறீங்க, ஒரு பல்ப் வச்சுட்டீங்க, பல்ப் வச்சுட்டே போனீங்க, ஒரு இடத்துல போட்டால் அங்கே அடையே காட்டுதா. அப்போ பேட்ரி அப்படின்றது பகவான், பல்ப்ன்றது புரிஞ்சுட்டீங்களா, பேட்ரின்றது பகவான், அந்த டார்ச் லைட்ன்றது நம்ம உடம்பு, இந்த லைட் என்பது நம்முடைய மனசு. எதை டார்கெட் பண்ணுதோ அந்த ஃபோக்கஸ் பண்ணும் அந்த ஒளி. அப்போ நம்ம என்ன பண்ணணும், பகவானுடைய அந்த சக்தியை இந்த உடம்பை வச்சுக்கிட்டு, டார்ச்சை வச்சுக்கிட்டு, லைட்டுன்னு சொல்லக்கூடிய மனசை வச்சுக்கிட்டு எங்கே போகணும், கொண்டு போகணும். லைட் மட்டும் எரியுமா, எரியாது. டார்ச் மட்டும் எரியுமா, எரியாது. பேட்டரி மட்டும் எரியுமா, எரியாது. பேட்டரி, டார்ச்சு, லைட்டு, பகவான், உடம்பு, மனசு 3 இருந்தால் ஜீவாத்மா பார்த்துடலாம், அவ்வளோதான். ஜீவாத்மா எப்படி தெரிவார் அப்படின்னா, மனம் எங்கு அமர்கின்றதோ, மனம் எதை உற்று நோக்குகின்றதோ அந்த இடத்தில் என் பரமன் குடியிருக்கின்றான். மனம் எங்கு அமர்ந்திருக்கின்றதோ, மனம் எதை உற்று நோக்கின்றதோ அந்த இடத்தில் என் பரமன் குடியிருக்கின்றான். சரி, இப்போ யாராச்சும் போயிட்டு பின்பக்கத்தில் பார்ப்பீங்களா, முன்பக்கத்தில் பார்ப்பீங்களா, ஓத்தில் பார்க்கலாமா, தொண்டையில் பார்க்கலாமா, நெத்தியில் பார்க்கலாமா, சொல்லுங்க, உச்சியில் பார்க்கலாமா, கழுத்தில் பார்க்கலாமா, உள்ளங்கையில் பிரமணம் பார்க்கலாமா, இதில் பார்த்தா நல்லா இருப்பார். அப்போ அவருக்கு உயர்ந்த இடத்த கொடுக்கணும். உங்களுக்கு உயர்ந்தது அப்போ எந்த இடமா இருக்கும் உங்களுக்கு? இல்லை, உண்மையை சொல்ல, நான் சொல்லிக் கொடுத்தே சொல்லக்கூடாது, சும்மா விட்டாங்க விடக்கூடாது. அப்படியே உங்களுக்கு உயர்ந்த இடம் இது, உங்களோட உடம்புலேயே உயர்ந்தது ஒரு ஹார்ட். இப்போ எங்கே போனாலும் லவ் குறியை போட்டு காட்டுறோமா இல்லையா, இப்படிலாம் காட்டுறாங்க இல்லையா, ஐ லவ் யூ அப்படின்னு இவ்வளோ பேசி காட்டுறேன். இப்போ மக்களுக்கு வந்து ஷார்ட்ஸ் பார்த்து முதல்லாம் பெருசாக பாட்டாங்க, பார்த்தா இப்படி அப்படின்னு அமுச்சுடுவாங்க. இப்போ அப்படி இல்லை, இப்படி அப்படின்றாங்க. அதுலேயும் ஷார்ட்டு புரியுதா உங்களுக்கு? பணத்தில் மட்டும் தான் உங்களுக்கு ப்ரீஃபாக வேணும், மற்ற அத்தனையுமே ஷார்ட்ஸ் தான் வேணும் எழுத்துக்கணும். அப்போ என்ன, லவ் வந்து யாரை 2 கையை வச்சு ஐ லவ் யூ அப்படின்னு சொல்கிறது, அது போகிற பக்கம் ஐ லவ் யூ அப்படின்னு சொல்கிறது, இது லவ் யூ இது எப்படி புரியுது உங்களுக்கு? அப்போ ஒரு அன்பை வெளிப்படுத்தும் பொழுது, ஒரு அழகான விஷயத்தை சொல்லும் பொழுது, என்னை இதையும் கனிந்த கணவனே அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி சொல்கிறேங்க, என்னுடைய லிவர் கழிந்த கணவனே, என் இதய தேவதையே, கிட்னி தேவதையே வர்ணிக்கிறான். என் இதயம் தேவதையே, என் இதய தேவதையே அப்படின்னு ஒரு வர்ணிக்கிறான். அது பேர் அந்த இதயத்தை தூக்கி போட்டுட்டு என் கிட்னி தேவதையே உன் அழகை எப்படி வர்ணிப்பேன் சொல்லலாமா, முடியுமா? என் ஸ்பிளிட் தேவதையே சொல்லுங்க, என் குடல் தேவதையே அப்படி சொல்ல முடியுமா? உறுப்புகள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா என் மூளை தேவதையே அப்படி சொல்ல முடியுமா? மூளையை சொல்ல முடியுமா? பேச சொல்லலாம். என் இதய தேவதையை சொல்கிறாங்க, எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. அப்புறம் அழகாக வர்ணிக்கும் போது அதை இதயத்தை சொல்கிறாங்க இல்லையா, அந்த இடம் சுத்தமான இடம், சுத்திகரிக்கக்கூடிய இடம். கணத்துக்கு எழுதுறது சுத்திகரிக்கூடிய இடம், என்னது சுத்திகரிக்கக்கூடிய இடம் சொல்லுங்க. அப்போ உங்களுடைய இடத்தை சுத்திகரிக்கக்கூடிய இடம் எங்கே இருக்குது அப்படின்னா ஹிருதயத்தில் இருக்குது. அப்போ அந்த மனசை எங்கே ஃபோக்கஸ் பண்ணும்? ஹிருதயத்தில் ஃபோக்கஸ் பண்ணணும். அப்போ சொல்கிற பகவான் சொல்கிறார், உன் மனதை நிலைநிறுத்தி ஓயாமல் என்னுடைய நாமத்தை ஜபிக்கும் போது அப்படின்றார். ஜாமம், அப்போ நாமம் என்னது? ஹரே கிருஷ்ணா 1, அது லௌகீகத்தில் வச்ச பேர். அவருக்கு அண்டத்தில் வச்ச பேர் ஓம். அண்ட பேர் அது அவர் சொல்கிறார் இல்லையா, ஓம்காரத்தில் முடிக்க சொல்கிறார். ஓம்காரத்தில் இருக்கின்ற ஓசையில் ஓம்காரநாதனாக இருக்கின்றேன் அப்படின்றார். அவர் தான் ஓம்காரத்தில் இருக்கார். ஆமாம் இல்லையா? எஸ், ஓம்காரமாக அவர் தான் இருக்கார். பூக்கள் இருக்கார், மாதத்தில் மார்கழி இருக்கார், காற்றில் இருக்கார், மென்மையான காற்றில் இருக்கின்றார், ஜோலையில் இருக்கின்றார், ஒளிவிடும் ஜோலைக்கு உள்ளே இருக்கின்றார். எல்லாத்தையும் நான் தான் சொல்லிட்டு பிடிச்சிட்டாரு. அப்போ ஒளி ஓசையில் நான் ஓம்காரமாக இருக்கிறேன்னு சொன்னார் இல்லையா? அந்த ஓம் என்ற வார்த்தையை மெதுவாக உச்சரிக்கணும் அப்படின்னு சொல்கிறார். வேறு ஒன்றுமே இல்லை. அது உச்சரிக்கும் போது எப்படி இருக்கணும்னாக்கா ஹோம் ஹோம் ஹோ அப்படி ஏன் போகிற மாதிரி சொல்லக்கூடாது. அப்போ பயந்து ஓடி வரைய மாட்டார். இப்போ வீட்டுக்குள்ளே வர்ற கனவு வராரு, நீங்கள் எல்லாம் வச்சுக்கலாம், கணவர் மனைவி இருந்தாலும் வீட்டுக்கு பூட்டிட்டான்னு வச்சுக்கோங்களேன். பூட்டிட்டாங்க வீட்டில் வந்து இப்படி கவு தட்டுறான்னு வச்சுக்கோங்க. காலிமேல் இல்லை, கவு தட்டுறாங்க, காலிமேலும் வச்சுக்கோங்க, கவு தட்டுறாங்க. அவங்க தட்டுறதை பார்த்து உங்களுக்கு தெரியும், அக்கம் பக்கம் வந்துட்டான்டாமா அவனே, டென்ஷனாக தான் வராமல் போல இருக்குது அப்படின்னு ப்ரீஷன் பண்ண முடியாதா? கிளிங் அப்படி தான் சாஃப்டாக அர்த்தம்.
கிளிங் கிளிங் எரிச்சல் வர அர்த்தம். கிளிங் 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 அப்படின்னாக்கா டென்ஷன் வந்துட்டாடா மோனே அப்படி. எஸ் ஆர் நோ? நான் சொல்கிறது சரியாக தவறா? எல்லா வீட்டுக்குள்ளேயும் அந்த இது இருக்கு இல்லையா? ஒருத்தர் பெல் அடிக்கும் போது ஏதோ டென்ஷன் தான் வருது, சூதனம் ஆகிக்கோ, அலர்ட் அலாரம் இருக்கும், அலர்ட் ஆகிக்கோ அப்படி சொல்ல மாதிரி இருக்கா இல்லைங்களா? ஒன்றும் கதவை திறக்காது ஒன்று. அப்போ அவங்க அடிக்கிற மாதிரி இருக்கும், ஆமாம் இல்லையா? அப்போ பிச்சு கதவை பிக்காமல் அடிப்பாங்க, அப்போ வெறித்தனமாக இருக்கான்னு அர்த்தம், ஆமாம் இல்லையா? ஏன் அவங்க வெளிப்பாடை சத்தத்தில் காட்டுறாங்க, சத்தத்தில் காட்டுறாங்க. அப்படின்னா இதயத்தில் இருக்கும்போது பகவான்கிட்ட போய் ஓம் ஓம் அப்படி சொன்னீங்கன்னா, ஐயோ டென்ஷன் வந்து என்னை கூப்பிட்றேன், நீ பார்க்க மாட்டேன் பார்க்க மாட்டேன் அப்படின்ட்டு. அப்போ என்ன எப்போ வருவார்? ஓம் 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 அப்படின்னாக்கா வயா 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 அப்படின்னு வரும். அதுக்கு வர மாட்டார், டென்ஷன் மாட்டார். ஓம் ஓம் அப்படின்னா ஏத்தலமா ஏ வாயா அப்படி, அதுக்கு வர மாட்டார். எப்படி வருவார்? மென்மையா இருதயத்தில் அந்த ஓசை வந்து அதிர்வை காட்ட வேண்டுமா அப்படின்னா அந்த இருதயத்தில் வைபிட் ஆகணும். அதுதான் பாருங்க பார்க்கலாம். ஆச்சுன்னா இருதயம் இருக்குன்னு அர்த்தம், ஆகலாம் இருதயமே இல்லைன்னு அர்த்தம். இருக்கா? வருதா? வருதா? இதே சத்தமே இல்லாமல் சொல்லு பார்ப்போம். எப்படி இருக்கு? அப்படியே மயம் அப்படியே அந்த அப்படி அப்படி அழுத்துதா? அப்படியே வருன்னுட்டு போகணும், அப்படியே காற்று அப்படியே தொட்டுட்டு போகிற மாதிரி போகணும். அதுதான் ஓமோடைய சத்தம். இதுதான் இந்த அதிர்வெண், இதுதான் அதிர்வெண். அப்போ ஓம் சொல்லும் பொழுது பரமாத்மாவாகியவர் வந்து சக்தி வந்து இறங்கணும்னா இந்த ஒளியை எழுப்பணும். இது ஃப்ரீக்குவன்சி. இந்த காட்டுக்குள்ளெல்லாம் ரொம்ப தூரத்தில் இருப்பாங்க, யாராவது மிருகம் வச்சுருக்காங்க, ஒருத்தன் அப்படின்வான், அவன் அதுக்கு என்ன சொல்லுவான்? அப்படின்வான். சத்தம் வருதா இல்லையா? சொல்கிறது எல்லாம் உங்களுக்கு விளங்குதா விளங்கலையா? இல்லை நான் வேறு சப்ஜெக்டில் போன மாதிரி இருக்குதா? புரியுதில்ல? அப்படின்னா ஏதோ வருது அப்படின்னு அர்த்தம். அவன் அப்படின்னா அப்படியா அப்படி அர்த்தம். நாங்கள் அப்படியே பேசுவோம். எங்கள் ஊரில் காட்டுக்குள்ளே போயிட்டு ஏதோ அடிக்க போவோம். எனக்கு பயம், ஆனால் எங்கள் பசங்களோட சும்மா அப்படியே ஹண்டிங் போகிற, பெரிய ஃபாரஸ்ட் இல்லைங்க, சின்ன ஃபாரஸ்ட்குள்ளே போகிறது தான் ஹண்டிங் போகிறது எல்லாம் போகிறது. எல்லாம் ஈட்டிலாம் எடுத்துக்கிட்டு இந்த ஈட்டி செய்கிறது வந்து ஒரு நாள் ஃபுல்லாக தீட்டி பட்டை தீட்டிட்டு போனாங்க. எல்லாம் கோல் எடுத்து பட்டை தீட்டி வச்சுருப்போம். அடுத்த நாள் காலையில் அந்த 2 நாள் காஞ்சோன்னு பார்த்தா குச்சி வளைஞ்சிடும். அது தீட்டி எடுத்துகிட்டு போவோம். எதுக்குன்னா முயலை குத்துறதுக்கு. எங்கள் லைஃப்பில் ஒரு நாள் குத்துறதே இல்லைன்னு. ஆனால் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா முயல் பிடிக்கிறதுக்காக அப்படியே சுற்றிட்டு அந்த பக்கம் போயிட்டு பாம்பு தான் பயங்கர கண்ணு தின்னுபிடும் எங்களுக்கு எங்கள் ஊரில் காட்டுக்குள்ளே. அப்போ பசங்க வந்து சொல்லிப்பாங்க பாரு அப்படின்னா அங்கே வந்து அர்த்தமாம்மா, அங்கே வரணும் அவங்க இருக்கு, நான் இருக்குன்னு சொல்கிறதுக்கு அப்படின்னா இருக்குன்னு அர்த்தமா. இப்படிலாம் தசை பிரிஞ்சு போயிடுவோம். அந்த மாதிரி கத்திட்டு இருப்போம் நாங்கள் ஜாலியாக. அப்போ பாஷை புரியுதா இல்லையா? அந்த பாஷை. அப்போ கடவுளுடைய அதிர்வு எண் 7.83. கடவுளுடைய அதிர்வு என்னது? 7.83 இருக்கார், ஹெர்ட்ஸ் இருக்கார். அந்த சத்தத்தை எழுப்புனீங்கன்னா தான் அந்த ஃப்ரீக்குவன்சி, இந்த ஃப்ரீக்குவன்சி உச்சியில் வந்து இறங்கும். ஈஸியாக புரியுதா? எங்கே இறங்கும்? உச்சியில் இறங்கும். இப்போ நீங்கள் இது வெளியே போயிடுச்சு, உச்சியில் இறங்காது, மனசில் பாருங்க. அப்படின்னா இந்த ஃப்ரீக்குவன்சி உள்ளிருந்து எந்திரிச்சு உச்சியில் போய் ஒரு சுற்றும், 7 சுற்றும். 1 2 3 4 5 6 எத்தனை சுற்றுனா 7 சுற்று. ஃபஸ்ட்டு ஒரு 2 ஓமுக்கு இவ்வளோ தூரம் போகும். கொஞ்சம் ஒரு 7 8 ஓம் போனோன்னே உங்களுக்கு தெரியும் அது எங்கே போகணும். இப்படி கை வச்சா தெரியும், இங்கே போய் இந்த தூரத்தை தெரியும், இந்த தூரத்தை அதிர்வு சுற்றிட்டு இருக்கும். அதிர்வு இதே நம்மளுடைய ஃப்ரீக்குவன்சி. அதனால் கோயிலுக்கு போனால் கும்புறோம்ல, அரோகரா அரோகரா. எதுக்குறா தூக்குறான்னா கும்பமிடுறான். கோயிலுக்கு கும்பமிடுறான்ல, இங்கே பகவான் இருக்கானா, கும்பம் எங்கே வைக்கணும்? தலை தான் இருக்கணும். அப்போ கும்பமிட்டு கூப்பிட்றான், அதான் கும்பிடுறேன் ஐயா, கும்பமிட்டு உன்னை அழைத்தேன் அப்படின்னு அர்த்தம். அது கும்பமிட்டு அழைக்கிறான். கும்பம் வச்சா சாமி வந்துருமா? அப்போ கருவறை எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. பகவான் எங்கே இருக்காரு? இங்கே இருக்காரு. இந்த டிஸ்டன்ஸை வச்சு தான் கோயில் கட்டுவாங்க. புரியுதுங்களா? அப்போ இந்த இதுதான் டிஸ்டன்ஸ், இந்த கும்பமிடுதல். கண்ணு மூடி இப்படி வெட்டுவான் பார்த்தீங்களா? ஓ நமச்சிவாயா, ஓ நமச்சிவாயா அப்படி கத்திட்டே இருப்பாங்க. அது இதுக்கு அவ்வளோ அடுத்து கடைசி கை வைப்பாங்க, எழுதில் வைக்கிறாங்க. ஈஸியாக புரியுதுங்களா? இவ்வளோ தான் மேட்ரு. அப்போ இந்த ஃப்ரீக்குவன்சியை விட்டிங்கன்னா பகவான் என்ன சொல்கிறேன்னா, நான் எல்லா பக்கமும் இருக்கிறேன்,
உனக்குள்ளேயும் நான் இருக்கிறேன், எனக்குள்ளே தான் நீயே இருக்கிற. அப்படி புரிய வச்சிட்டாரா உங்களுக்கு எல்லாத்துக்குமே? இது முடிவு புரிய வச்சிட்டாரா? அவர் எங்கே இருக்க அப்படின்னா, நீ கூப்பிட்டு தூரத்தில் இருக்க அப்படின்றார். என்ன சொல்கிறாரு? கூப்பிட்டு. அப்போ நினைக்கிறோம் கூப்பிட்டு தூரனாக்கா ஹலோ அப்படி கூப்பிடுறத சொல்லவர். அது மனசுக்குள்ளே நினச்சா நீ கூப்பிட்டீங்கன்னா அந்த தூரத்துக்குள்ளே இருக்கேன் அப்படின்றாரு. இதுக்குள்ளே தான் இருக்கேன், பயப்படாத, நான் இருக்கேன், எல்லா பக்கமும் நான் இருக்கேன். இது என்ன கர்மம் செஞ்சுட்டு போ, இனிலேருந்து நல்ல கர்மம் செய்யின்னு சொல்கிறாரு. ரைட்? அப்போ கூப்பிடலாம் பகவானே, அவ்வளோதாங்க. இப்போ உங்களுக்கு என்ன பண்ண போகிறேன்? தெய்வீக தியானம் கொடுக்க போகிறேன். இப்போ மாஸ்டர்ட்டு வர்றது பேர் தெய்வீக தியானம். அவங்க தரது வேறு, மென்டர்ஸ் தரது வேறு தியானம். இதெல்லாம் கற்றுக் கொடுத்துருவாங்க உங்களுக்கு. எல்லாம் மென்டர்ஸ் உங்கள்கிட்ட பேசுவாங்க. கிளாஸ் தனியாக மென்டர்ஸ் கிளாஸ் நடத்த போகிறேன். மென்டர்ஸ் ஒரு 100 பேர் தான் சூஸ் பண்ணியிருக்கேன். தனி ட்ரைனிங், ஸ்பெஷல் ட்ரைனிங். அவங்களுக்கு மாதம் அவங்களுக்கு தனியாக அவங்களுக்கு தியானம் நான் கொடுத்துருவேன் அவங்க எல்லாத்துக்குமே. அவங்க எப்படி டெலிவரி பண்ணுவாங்க. எந்த மென்டார்ட்ட இருந்துமே இந்த சக்தியானது வெளியே போகிறதில்ல. இது எப்படின்னாக்கா பாருங்கள், எப்படின்னா அதோடைய கான்செப்ட் எப்படின்னு கேட்டிங்கன்னா, எங்கும் ஏகமாக இருந்திருக்கும் பரமாத்மாவின் சக்தியானது, நல்லா புரிஞ்சுக்கோங்க, பரமாத்மாவின் சக்தியானது எனது வழியே அபியாசி ஹிருதிய மையத்தை அடையட்டும் சொல்லுவாங்க அவங்க. ஈஸியாக புரியுதுங்களா? நீ என்ன பண்ணணும்? எங்கும் ஏகமாக இருந்திருக்கக்கூடிய பரமாத்மாவின் சக்தியானது என் இதயத்துக்குள்ளே நிரம்பட்டும் சொல்லி உட்காந்துட்டீங்கன்னா திஸ் இஸ் எ டிரான்ஸ்மிஷன். இதுதான் உலகத்தில் இன்னும் கொஞ்சம் நாள் ஆளப்போகுது. இந்த டிரான்ஸ்மிஷன் தான் ஃப்யூச்சரில் இதுதான் வரப்போகுது. ஏன்னா சுயசக்தி இழந்து நிற்க போகிறோம். பரசக்தி எல்லா பக்கமும் இருக்குது. பரசக்தியை தள்ளக்கூடிய சக்தி நம்மகிட்ட இல்லை. நல்லா புரியுதா? இப்போ முதல்ல ஒரு வேற பொருளை தூக்கி தலைமை வச்சு வந்த காலம் நம்ம ஐயன் தாத்தாலாம் இருந்தானுங்க. நம்ம அப்பா அம்மா என்ன பண்ணாங்க? தோளில் தூக்கி அளவுக்கு தாத்தா ஐயன் இருந்தாங்க. அப்பா அம்மா என்ன பண்ணாங்க? பேகை கொடுத்தாங்க. அப்போல்லாம் மூட்டை கட்டி தூக்கிட்டு இருந்தான். இவன் பேகை போட்டு கைப்பிடி போட்டு தூக்கிட்டு இருந்தான். நம்ம இப்போ ட்ராலி எடுத்துகிட்டு இருக்கோம். புரிஞ்சுக்கணும், இவ்வளோ தான் மேட்டர் புரிஞ்சுக்கணும். கடைக்கு போயிட்டு பாட்டு பார்த்தீங்கன்னாக்கா சந்தைக்கு போயிட்டு தான் கூட தள்ள வச்சுக்கோம், இக்கத்தில் ஒரு பையை வச்சுக்கோம், அப்படியே வெடுக்கு நடந்துட்டு இருக்கோம். நான் ஓடி வந்துட்டு இருப்பேன். எங்கள் அப்பா ஸ்டோருக்கு போயிட்டு இருந்தாருன்னா சீமனை கேன் ஒரு பக்கம், சக்கரை கேன் தூக்கிட்டு எங்கள் அப்பா வந்துடுவார். நானும் எங்கள் அப்பா கைப்பிடி வந்துருக்கோம். இப்போ நாம் என்ன பண்ணுறோம்னாக்கா சூப்பர் மார்க்கெட் போனால் என்ன பண்ணுறோம்? ஒரு டாலி எங்கே போனேன், எந்த பெருசாக எங்கே கிடைக்குதுன்னு பார்த்து எடுத்து வச்சுக்கிட்டோம். அது குழந்தைய தூக்கி குறைச்சிக்கிறான் வேற இல்லை. தள்ளிட்டே போகிறோமா இல்லையா? தூக்கிட்டு போக முடியுமா? தூக்கிட்டே கீழே வண்டியில் வைத்து அப்படியே வச்சுட்டு போயிடுறோம். கீழே வந்தோன்னே எவனா பிடிச்சி தூக்கிட்டு வர சொல்கிறது, அலக்கை பிடிச்சி தூக்கிட்டு மேலே போயிடுறோம். என்ன காரணம்? இது என்ன நல்லா புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். இதெல்லாம் மெமரி பண்ணி வச்சுக்கோங்க, இதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இதெல்லாம் இதோடைய காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தான் உடம்பை வைத்து தனக்கு தேவையானதே தூக்குவதற்கு சக்தி இழந்துட்டோம் நம்ம எல்லாரும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதுதான் சொல்லித்தரணும். வெளியே போயிங்க எங்கள் மாஸ்டர் இதே அது சொல்லித்தராரு. இனிமேல் நம்மளாலாம் ஒன்றும் பண்ண முடியாதாம்மா. கரெக்டு தானே? முடியாதப்பா. அப்போல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா மலை மேலே ஏறி சாமி கும்பிட்டான். இப்போ என்ன பண்ணுறான்? குறுக்கு பாதையை தான் ஓடிடுறான். அப்புறம் விஞ்சில் போயிடுறான், ட்ரெயினில் போயிடுறான், பஸ்ஸில் போயிடுறான். அப்போல்லாம் இப்போ 7 மணி தரிசனம் பண்ணோன்னா நடந்து தான் போகணும். 7 மணி நடந்து தான் போகணும். இன்றைக்கி எவன் நடந்து போகிறோம்? நடந்தால் போகிறோம். பஸ்ஸை பிடிச்சி மேலே போய்ட்டு தரிசனம் பார்த்து வந்துடுறோம். அம்மா இல்லைங்களாங்க. தான் சக்தியை தானே தூக்க சக்தி நம்மகிட்ட இல்லாமல் போகும்போது நமக்கு தேவையான சக்தியை ரிசீவ் பண்ணுறதுக்கு இனிமேல் யாராலும் முடியாது. இனிமேல் அதுதான் எனக்கு வேணும் சக்தி கொடு அப்படின்னா கொடுக்க மாட்டாங்க. அப்போ இன்னொருத்தர் மூலியமாக அந்த சக்தியை உந்தி கொடுத்தால் உங்களுக்கு சக்தியானது போய் சேரும். அவ்வளோதான். இது ஃப்யூச்சரில் லட்சக்கணக்கான பேர் வருவான். இந்த மென்டான்னு சொல்ல பாருங்கள், இன்றைக்கி ஜாயின் பண்ணுறவங்க மென்டார் இருக்காங்க பாருங்கள், அன்றைக்கெலாம் வேறு லெவலில் இருப்பாங்க. அவங்களாம் இருப்பாங்க. என்ன காரணம்னா சர்வீஸ் பண்ணவங்க. அவங்களாம் பகவானுக்கு முதல் யாருன்னா கைங்கரவியாதி. எவன் கைங்கரியம் பண்ணனா அவனை தான் ஃபஸ்ட்டு டெவலப் பண்ணுவார். நமக்கு இன்றைக்கி டெவலப் பண்ணுறாருன்னா காரணம் என்னென்னா, நான் உங்களுக்கு சேவை பண்ணுறேன். நான் மாஸ்டர் சொல்லிக்க மாட்டேன். நம்ம அடியனுக்கு அடியன் தான். நம்ம அடியன் இல்லை. நான் ஒரு சாதாரணமாக உட்காந்துட்டு பேண்ட் ஷர்ட் அப்படியே மாஸ்டர் வரா அப்படின்னு சொல்லிட்டு வஸ்திரங்களை போட்டுக்கொண்டு அப்படியே வாசலை திரவிங்களை போட்டு சொல்லுங்கள் அப்படி இருக்க மாட்டேன். ஒரு டிஷர்ட்டை தூக்கி போட்டு ஒரு எளிமையான கரை வச்சு கூட இல்லாத வேஷ்டி கட்டிட்டு ஓடித்துருவேன். ஒரு போன வாரம் செருப்பு போட முடி வந்துட்டேன் தெரியாமையே. கிளாஸுக்கு அவசரம் அப்படின்னு ஓடி விட்டேன். செருப்பு போட முடி வந்துட்டேன். ஒரு செருப்பு எங்கே? ஐயோ செருப்பு மறந்துட்டம்மா. கரெக்டு தானே? ஏன் அப்படிலாம் பார்க்கணும்? அப்படி இப்படி தான் இருக்கணும், அப்படி தான் இருக்கணும்னா இல்லைங்க. நம்ம வந்தால் பண்ணுறதுக்கெல்லாம் பிறக்கலை. நான் பிறக்கலை. சௌகரியமாக வச்சுருக்காரு. என்ன பண்ணார்? சௌகரியமாக வச்சுருக்காரு. வச்சுப்பார் அவர். அதுதான் என்ன காரணம்? கைங்கரியம், பகவான் சேவை, பகவான் சரணாகதி. இது அடைஞ்சிட்டேன்.
தப்பு ரைட்டு நல்லவன் சொல்லுவான் கெட்டவன் சொல்லுவான், எவனை பற்றி கவலைப்பட மாட்டேன். நான் கிளாஸ் நடத்திட்டே இருப்பேன். 18 வருஷத்துக்கு போய் நடத்துகிறவங்களாம் யாருமே இல்லை. இப்போ செந்தில் இவங்க ஒரு 10 பேர் இருப்பாங்கிறேன். ஏன் இல்லை? எல்லாம் எக்ஸ்பெக்டேஷன் வந்தாங்க. மாஸ்டர் வந்தால் பணம் சம்பாதிச்சார், மாஸ்டர் பெரிய ஆகிட்டு இருக்காரு, நம்மளும் பெரிய எல்லாம் வந்தாங்க. என்ன சொல்கிறீங்க? பெரியாரத்துக்கு வந்தாங்கன்னா அவனை போயிடுவாங்க, பாதியில் போயிடுவாங்க. பெரியாரத்துக்கெல்லாம் போல நம்ம நிம்மதியாக வாழணும், சந்தோஷமாக வாழணும். தேவையெல்லாம் கொடுக்குறாங்க, பகவான் கொடுக்குறாரு. பகவான் உங்களுக்கு கொடுக்கப்பட்டதை 5% கூட உபயோகப்படுத்திக்கல. நீங்கள் யாருமே உங்களுக்கு கொடுத்த பணம்லாம் இப்போ இருக்க சொத்தெல்லாம் நீங்கள் 5% வச்சுருக்கிறீங்க. வெறும் 5% வச்சுருக்கீங்க. நீ 95% நீங்கள் அனுபவிக்கவே இல்லை. ஏன்? சக்தி இல்லை. சொல்ல புரியுதா புள்ளியா? சக்தி இல்லை. அப்போ சக்தி எப்படி கிடைக்கும் அப்படின்னா, இப்போ அந்நிய பொருளை தேட வந்துட்டோம். இந்த இதை மறந்துடக்கூடாது. தாத்தா பாட்டு தலை மேலே வச்சு வந்தான். நம்ம அப்பா எல்லாம் வந்து கேரி பேக் தூக்கிட்டு வந்தான். இப்போ எவனுக்கு கேரி பேக் தூக்க முடியாதுன்னு சொல்லி வண்டி திருட்டு போயிட்டுருக்கான். ஆமாம் இல்லையா? அந்த காலத்தில் இந்த எங்கள் பாட்டி இடுப்பு ஒரு குழந்தை, இதில் ஒரு குழந்தை, இதில் குழந்தை வச்சு வரும். பாட்டி வரும், ஊருக்கு வரும். எங்கள் பாட்டியுடைய பெரியம்மா, பெரிய ஐயா வரும். அதுக்கு 18 குழந்தைங்க. அது இந்த குழந்தை ஒன்று. அது அவன் எறும்புறமாக இருப்பான். என் சித்தப்பன் அவனை தூக்கி வச்சுக்கிட்டு சொல்ல வச்சுட்டு தான் பஸ் விட்டு இறங்கி வரும். நடக்க முடியும். கால் வலிக்குது, நோவுதுன்னு அந்த பையன். நான் சின்ன வயசு இருக்கும்போது 3 பேர் தூக்கிட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த கிளவி புரியுதுங்களா? தூக்கிட்டு வந்துட்டு இருக்கு. அப்புறம் நம்ம அப்பா அம்மா என்ன பண்ணாங்க அப்படின்னா, தூக்கி கொஞ்சம் இப்படி வச்சுருந்தாங்க. இப்படி வைக்கிறதில்ல, இப்படி வச்சுருந்தாங்க. கொஞ்சம் நோவா ஜாஸ்தி ஆகிடுச்சு. இப்போ குழந்தைங்கள்லாம் என்ன பண்ணுதுங்கன்னா, பெல்ட்டு போய் கட்டிக்கிட்டீங்க பைத்தியங்கள்லாம். கங்கார் குட்டியை வச்சுருக்கு பார்த்தீங்களா? அந்த குழந்தை வந்து பத்திரம் மூஞ்சி பார்த்துரும். அது மூஞ்சி வச்சு பார்த்துருக்கீங்களா? இப்படி தவணை கூட வேடிக்கை பார்த்துடுறோம். இப்படி போட்டுச்சிங்க ஒன்று. இது இங்கேயே இடிச்சிட்டு குழந்தை ஒன்று. ஒருத்தன் அதுதான் பரவாயில்ல, அம்மாவை தூக்கிட்டு இருந்தால் பரவாயில்ல. அன்றைக்கி பெங்களூரில் பார்த்தா அப்பனே தூக்கிட்டு, அப்போ பின்ன கட்டவும் முன்னே கட்டிக்கிட்டான் அவன் அப்பன். அந்த குழந்தை இப்படியே வந்துட்டு என்னடா ரொம்ப இருக்கு. என்ன காரணம்? தூக்க முடியல. காரணம், தமக்கு வேண்டிய சத்துக்களை நம்மளாலே பெற முடியாத அளவுக்கு அடுத்த நாட ஆரம்பிச்சிட்டோம். பிரிவி போயிடும். என்னாவும்? பிரிவி போயிடும். ரைட்? ஆகையால் இன்னைக்கு இருந்து நீங்கள் தியானம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, இப்போ மென்டாஸ்லேருந்து சக்தி போகலை. நல்லா புரிஞ்சுக்கோ. நம்ம சக்தியெல்லாம் கொடுக்க முடியாது, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. உங்கள் மென்டாஸ் சக்தியெல்லாம் உங்களுக்கு தரமாட்டாங்க. இப்போ ஆற்றுல தண்ணி போயிட்டுருக்கு, என்ன பண்ணுவோம்? திருப்பி மாட்டானா? கரெக்டு தானே? ஆற்று தண்ணி போயிட்டுருக்கு, அள்ளுக்கு எனக்கு என்ன பயம்? அந்த மாதிரி பரமாத்மாவுடைய ஹையர் ஃபோர்ஸ் எல்லாமே வந்து, சுப்ரீம் ஃபோர்ஸ் எல்லாமே நம்ம சுற்றி இருக்குது. நான் கரெக்டாக மெடிடேஷன் பண்ணுறேன், என் சுற்றி வந்துகிட்டே இருக்குது. நான் என்ன பண்ணுறேன்? எனக்கு அதிகமாச்சுன்னா குடம் நம்மனுக்கு அப்புறம் ஓவர்ஃப்ளோ ஆகிட்டு இருக்கோம். எனக்கு ஓவர்ஃப்ளோ ஆகிறதே கொஞ்சம் தள்ளி விட்றாங்க அவங்க, அவ்வளோதான். மென்டார்ட்ட சக்தி வரதில்லை. எல்லாம் புரிஞ்சுக்கோ. மென்டார் சக்தி வருதோ, அவங்க சக்தி கொடுக்க மாட்டாங்க. இப்படி தண்ணி இப்படி போயிட்டு இருக்கிறத, இப்போ காற்று அடிச்சிட்டு இருக்கு. விசிட் எப்படி இருக்கு? காற்று உங்கள் போதோ இல்லையா? விசிறுனா போகுது இல்லை? நீங்கள் ஆஹா அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா? அப்போ விசிற மாதிரி அவங்க என்ன பண்ணுறாங்க? அந்த 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 எனர்ஜி லெவல் அப்படியே பரமாத்மனுடைய சக்தி ஓட்டமானது போய்கிட்டு இருக்கிறத மென்டல் என்ன பண்ணாங்க? அப்படி ஊதி விட்றாங்க உங்கள் மேலே. இது உலகத்தில் எங்கே தான் ஊத முடியும்? அவங்களால ஊத முடியும். அந்த தயார் பண்ணிருக்காங்க அவங்கள. எங்கே தான் ஊத முடியும் அவங்க? நீங்கள் வேர்ல்டு எங்கே தான் ஒழிஞ்சாலும் கண்ணை முன்னே அவங்க சென்ஸ் பண்ணி அனுப்பிச்சுட்ருவாங்க உங்களுக்கு. நீங்கள் ஃபோன் பண்ணி எனக்கு வேணும்னு கேட்டிங்கன்னா போதும், கண்ணு இப்படி உட்காந்தானாக்கா அவங்க அனுப்பிச்சுட்ருப்பாங்க அவங்க. அந்த மாதிரி மென்டாஸை உருவாக்கிட்டு இருக்கேன். ரைட்டா? அதனால் அதுக்கு வந்து பக்தி வேணும், குருபக்தி வேணும், ரொம்ப ரொம்ப குருபக்தி வேணும். குருபக்தி இல்லாமல் எனக்கு அந்த கற்றுக்க முடியாது, அந்த வித்தையை கற்றுக்க முடியாது. அது வித்தை. அதனால் ரொம்ப யோசனை பண்ணி செய்யுங்க. நான் பின் வாங்க மாட்டேன்னு சொல்லுங்கள். என்ன சார் இப்போ நீங்கள் தீட்செல்லாம் வாங்கினதுக்கப்புறம் நான் விட்டுட்டு வேறு எங்கே இப்போ யூடியூப்பில் நல்ல சாமியாக இருந்தான்னு போயிட்டீங்க அப்படின்னீங்கன்னா, அது 7 ஜென்மத்துக்கு குருவுக்கு செஞ்ச பாவம் உங்கள் காலை சுற்றிக்கினே இருக்கும், விடவே விடாது. 7 ஜென்மம் செத்து பொழைச்சிட்டே இருக்கும். நீங்கள் அதிகம் பார்த்துக்கோங்க. சரிண்ணா? இப்படிலாம் சொல்லிட்டீங்க மாஸ்டர். இப்படி கரெக்டாக தான் போயிட்டு இருந்துச்சு. 7:30 படியே 7:30 தாண்டோடனே மாஸ்டர் 7:30 போட்டார் அப்படின்னு. மென்டார்னா இவ்வளோ கஷ்டமா அப்படின்னாக்கா கஷ்டம். இந்த மென்டார்னா ஏக் குரு ஏக் காட். பகவான் கிருஷ்ணா ஏக் குரு ஒருத்தர், அவ்வளோதான். ஏக் காட் ஏக் குரு, அந்த கான்செப்ட் வரணும். ஏன்னா இந்த டைமென்ஷனில் போகிற வித்தையை வேறு டைமென்ஷனில் விட்டிங்கன்னா அவங்க புரியாது. அவங்க வேறு மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க அவங்க. புரியுதா? அதனால் தயவு செஞ்சு புரிஞ்சு கொள்ளுங்கள். உங்கள் சக்தி ஓட்டத்தை இன்னி வரும் காலகட்டங்களில் நல்லா பாருங்கள். இனிமேல் அவன் உடம்பை போட்டு நடக்க முடியாது. இன்னொரு ஒன்றும் இல்லை, 5 வருஷம் 50% பீப்புள்ஸ் நடக்க மாட்டான். எழுதி வச்சுக்கோங்க.
நான் சொன்னேன் நடக்க கொரோனா வரும்னு சொன்னேன், நம்பலை, வந்துச்சு. இப்போ மூளை பிரச்சனை சொன்னேன், நம்பலை, ஒரு மூளை பிரச்சனை வந்துட்டு இருக்குது. சகி ப்ராப்ளம் வரும்னு சொன்னேன், சகி ப்ராப்ளம் வந்துட்டு இருக்குது. இன்னும் கொஞ்சம் சொல்கிறது வந்து ஒரு 5 வருஷத்தில் நடக்க முடியாது, யாராலையும் நடக்க மாட்டாங்க. இங்கே நடத்த அப்படின்வான், எழுதி வச்சுக்கோங்க, எழுதி ரெக்கார்ட் படிச்சுக்கோங்க. நீ நாள் கூட 28/8/2025 7:40 சொல்கிறேன், எழுதி ரெக்கார்ட் படிச்சுக்கோங்க. ஏன்னா சக்தி இழுக்காது, சக்தி குறையும் போகுதுனால தான் சக்தியோதே வந்துருச்சு. புரியுதா? பொய் சொல்ல, நான் ஒரு இலக்கை நோக்கி பயணிக்கிறேன், என்னுடைய வேலை ஒவ்வொன்றா பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். அது முழுமையாகும் போது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அபரிதமான வேலை செய்ய போகுது. நான் சொல்ல புரிஞ்சுக்கோங்க, அபரிதம் வேலை செய்ய போகுது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா மாஸ்டர்கிட்ட கேஷுவலாக பேசிகிட்டு இருந்தோமே நாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு வந்துடும். ரைட், வந்துடும். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கொள்ளுங்க. ஜாலியாக சொல்லி கொடுத்துட்ருக்கேன். அவள் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதிக ஸ்பீச் இருக்காது, போதும். டிரான்ஸ்மிஷன் கொடுத்துட்டு தியானம் கொடுத்துட்டு அமைதியாக உட்காந்துருப்பேன். இவ்வளோ பேச முடியாது. ரைட், அதான் பேசும்போது ஜாலியாக கேட்குறேன்னு 10 பேர்த்து உருவாக்கி விட்ருங்க, எல்லாத்தையும் உருவாக்கி விட்ருங்க. ரைட்டா? உருவாக்கினா இல்லை, நம்ம மென்டார்ன்றது ஒரு மிகப்பெரிய பெருமை, ஒரு வரப்பிரசாதம். அவங்க 21 பேரை மெயின்டைன் பண்ண முடிஞ்சால் வாங்க, முடியாட்டியில் தயவு செஞ்சு வராதிங்க. 20 பேர் மெயின்டைன் பண்ணணும். அப்படி நிறைய பேர்லாம் கூட ஆஃபீஸில் தருவாங்க, லேடிஸ் தருவாங்க. இந்த மாதிரி நம்பர் வச்சுக்க உங்களை வந்து நீங்கள் நல்லது பண்ணிக்கிட்டுருங்க. ஒன்று நம்மளால் ஒரு 21 பேருக்கு நல்லது பண்ணிட்டு இருக்கணும். அதோட புண்ணியம் என்ன இருக்குது? காசு பணம் கொடுக்க முடியல பரவாயில்ல, உடல் உழைப்பு கொடுக்க முடியல பரவாயில்ல, எந்த வேலை செய்ய முடியல. அவனுக்கு தியானத்தை வீட்டுக்குள்ள தியானம் கொடுக்குறது என்ன? ஒரு நாளைக்கு ஒருத்தனை கொடுத்தா கூட 21 நாளைக்கு 20 கொடுத்துடலாமே. ஆனால் மாஸ்டர் 2 கொடுக்கணும் ஒருத்தருக்கு, சரியா? அப்போ நம்ம ஒரு தியானத்தை உட்காரம் இல்லை, கட்டுப்படுவது இல்லை. வந்தால் தான் உங்களுக்கு தெய்வீக தியானத்தில் பலன் கிடைக்கும். புரிஞ்சுட்டிங்களா? இப்போ பகவான் என்ன சொல்லியிருக்காருன்னா, பகவத்கீதை கடைசி என்ன சொல்கிறாருன்னா, இந்த 11வது 12வது அத்தியாயத்தில் என்ன சொன்னால் வந்துட்டாருன்னா, மனிதனுக்கு கூடிய சக்தி வந்து கலியுகம் முத்தும் போது வந்துடுது. அவன் என்ன பண்ணணும்? என் நாமத்தையோ அல்லது தியானத்தையோ செய்து சொல்கிறாரு. நாமத்தையோ தியானத்தையோ செய்ய ஆரம்பிங்கன்னு சொல்லிட்டாருங்க. தியானம் செய்யுங்கன்னு சொல்லிட்டாரு. ஓகேவா? அதனால் தியானத்தை விட்டுறாதீங்க. அப்பப்போ கிடைக்கும் போதெல்லாம் கண்ணு மூடி தியானம் பண்ணிட்டே இருங்க. ரைட்டா? அடுத்தது கோபம். கோவப்பட்டால் நீங்கள் செய்து வச்ச அந்த சத்து குறைஞ்சி போயிடும் கோவப்பட்டீங்கன்னா. ஓகே தானே? அடுத்தவங்க என்ன சொல்லுவாங்கன்னு சொல்லக்கூடிய அடுத்தவங்க மேல் இருக்கக்கூடிய அந்த அபிப்பிராயங்கள், என்ன சொல்லுவான் அப்படின்ட்டு பார்க்குறீங்க. அபிப்பிராயத்தை விட்டுடுங்க. அடுத்தவங்க என்ன வேணாலும் பேசிட்டு போகிறோம். நல்லா இருந்தாலும் பேசுவான், கெட்டாக இருந்தாலும் பேசுவான். புரிஞ்சுட்டிங்களா? அதனால தயவு செஞ்சு அடுத்தவங்களை பற்றி இனிமேல் எந்த இடத்துலையும் செய்யக்கூடாது. செய்வீங்களா? செய்யக்கூடாது. ஓகே? யாரை பற்றியும் பேசுவீங்களா? பேசக்கூடாது. ரைட்? குட். ஓகே தானே? சரி, இப்போ தியானத்தை ஆரம்பிக்கலாமா? இப்போ இந்த தியானத்தை என்ன பண்ணணும் அப்படின்னா, மனசுக்குள்ளே ஓம் சொல்லணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஓம் சொல்லணும். இனிமேல் வாரம் இருக்கும். சங்கு இருக்கா? சங்கு எடுத்துக்கோங்க. கையை மூடிக்கணும். சங்கு வச்சுட்டு மெதுவாக ஓம் சொல்லணும். ஒரு இடத்துல நின்றும், ஓம் நின்றும், நிறுத்திடணும். திடீர்னு அப்புறம் திரும்ப ஓம்னு ஆரம்பிக்கும். அப்போ திரும்ப சொல்லணும், நின்றும், திரும்ப ஓம். இது வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். அது நீங்கள் ஃபீல் பண்ண போகிறீங்க. இப்போ தெய்வீக தியானா அதுதான் அந்த எனர்ஜி. ஈஸியாக புரியுதா? அந்த ஓம் தேவைக்கு எப்போ தான் எடுத்துக்கும், எல்லா டைமும் எடுத்துக்காது. ஓம் 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 அப்படி எடுத்துக்காது. அந்த ஓம்ன்றது ஃப்ரீக்வன்சி 7.8 வந்து 83 வந்து அப்படியே வரும். ஃபில் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக விட்டுரும். திரும்ப வரும், ஃபில் ஆகும், விட்டுரும். திரும்ப வரும், ஃபில் ஆகும், விட்டுரும். ஒரு நேரத்தில் கொஞ்ச நேரத்துக்கு விட்டு தூங்கிடுவீங்க. திரும்ப வரும். இதுதான் சார்ஜிங். இப்போ நம்ம அனுப்புகிற ஃப்ரீக்குவன்சி உங்களுக்குள்ள போய் சேரும். என்ன பண்ணோம்? அனுப்புகிற ஃப்ரீக்குவன்சி. இப்போ நான் வந்து ஒருத்தருக்கு ஃப்ரீக்குவன்சி அனுப்புகிறேன். அவங்க வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த 2வது ரோவில் அனுப்புகிறேன். செகண்ட் ரோவில் அனுப்புகிறேன். கை இப்படி தூக்கிக்கோங்க. அப்படி இந்த செகண்ட் ரோவில் இருக்க மட்டும் கை இப்படி தூக்கிக்கோங்க. கைக்கு வீச்சு செகண்ட் ரோவில் இருக்க மட்டும் நீங்கள் தாங்க இப்படி வச்சுக்கோங்க. நீங்களும் தான் வச்சுக்கோங்க. 3 நாள் வச்சுட்டு இப்படி அனுப்புகிறேன். ஓகேவா? உள்ளங்கையில் யாருக்கு வந்து அந்த அந்த ஒரு மாதிரி புருன்னு ஆகுதுன்னு கை தூக்கணும். யாருக்கு வந்துச்சு? உங்களுக்கு ஆச்சா? உங்களுக்கு மட்டும் வந்துச்சா? இப்போ 2வது ரோவில் 2வது இருக்கிறவங்களுக்கு மட்டும் அந்த ஃப்ரீக்குவன்சியை மெதுவாக சொல்கிறோம், அனுப்பிச்சிடுறோம். என்ன பண்ணணுன்னா ஆட்டோமேட்டிக்காக போய் ரீச் ஆகிடும். எப்படி மாஸ்டர் நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா,
நீங்கள் பேச அது ஒன்று கேட்குதா இல்லையா? நீ ஹலோ அப்படின்னா அமெரிக்காவில் கேட்குதா இல்லையா? எப்படிங்க சொல்லுங்கள், எப்படி? தட் இஸ் டெக்னாலஜி, தட் இஸ் டெக்னாலஜி. புரியல? அது எப்படி டெக்னாலஜியோ அந்த மாதிரி திஸ் இஸ் ஸ்பிரிச்சுவல் டெக்னாலஜி, அவ்வளோதான். யாராச்சும் போய் சேட்டலைட் எப்படி இருக்குன்னு பார்த்துருக்கீங்களா? டவர்மா ஏறி பார்த்துருக்கீங்களா? நமக்கு எதுவும் தேவையில்லை. இங்கே அலோன்னா அங்கே அலோமான்னு சொல்லணும், அவ்வளோதான் மேட்ரு. கம்முன்னு செய்யுங்க, அவ்வளோதான். இங்கே ஒரு வேலை செய்யாதீங்க. இங்கே அலோன்னா அங்கே அலோன் நடந்தால் வேலை. உங்களுக்கு தேவை பயங்கரமான பவர் வேணும் வேண்டாமா? அப்படி செய்யுங்க. மாஸ்டர் எப்படி வரும், எப்படி மாஸ்டர் போகும்? யாராச்சும் ஒருத்தராச்சும் இந்த எண்ணெய் அலைகளுடைய ஃப்ரீக்குவன்சி என்ன, எந்த ஃப்ரீக்குவன்சியில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த மின்காத துகள்கள் போய் கொண்டு இருக்கின்றன, யாராவது பார்த்துருக்கீங்களா? எப்படி காற்றுல போகுது, நம்ம அலோன் சொன்னது பார்த்துருக்கீங்களா? நம்ம ஃபோட்டோ எப்படி காற்றுல மேந்திர போட்டு பார்த்துருக்கீங்களா? நம்ம வீடியோ எடுத்து போட்டால் வீடியோ தெரியுதா இல்லையா? இப்படி நம்ம ஆனது எப்பறம் எங்கேயுமே தெரியல, அங்கே மட்டும் தெரியுது பார்த்துருக்கீங்களா? எதையுமே பார்க்கல. இல்லை, கம்முன்னு எடுத்து அலோ அம்மா அப்படின்னு பேசுங்க இல்லையா? வாடா போடா பேசுங்க இல்லையா? ஏன்? நமக்கு ஆதாயம் நடந்துன்னு இருக்குது, எதை பற்றி நோண்டலை. அந்த மாதிரி சத்துவத்தை தரக்கூடிய தெய்வீக தியானத்தை நோண்டாதீங்க, செஞ்சிட்ருங்க, அவ்வளோதான். ரைட்டு தானே? கைத்தட்ட முடியல, ஏன்னா சங்கு வச்சுருக்கீங்க. உங்களுடைய கஷ்டம் எனக்கு தெரியுது, எனக்கு அதான் நானே கைத்தட்டிக்கிறேன். வெரி குட், வெரி குட். சும்மா ஜஸ்ட் ஃபன் பண்ணலாமா? இது வந்து பெரிய சப்ஜெக்டை விளையாட கொடுத்துட்ருக்கேன். ஜாலியாக ரிலாக்ஸ் பண்ணி பாருங்கள். வாரம் எது கிடைக்குதோ இல்லையோ தெய்வீக தியானம் இனிமேல் உறுதி. பிராண தியானம் வீட்டில் பண்ணிக்கிறீங்க, தெய்வீக தியானம் கண்டிப்பாக கொடுக்குறேன், அனுபவிங்க. மெதுவாக கொஞ்சம் கண்ணை மூடி வந்துட்டு அப்படியே ஹார்ட்டில் மனசை வச்சுக்கிட்டு முதல்ல அசையக்கூடாது. அசைஞ்சா வார்த்தை இது சத்தம், மௌன சத்தம். இப்போ என்னதுங்க? மௌன சத்தம். ஓகேவா? ஓம் தான் சொல்கிறீங்க, யாரும் திட்டல, ரைட்டா? பயப்படாங்க, சொல்லுங்கள். பாருங்க, சொல்லி பாருங்க. அலைவரிசை சொல்ற பாருங்க. ஓம் 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 ஓம். இல்லை, ஓம் 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 ஓம். இது அலைவரிசை, இந்த அலை. ஓகேங்களா? இது ஆல்ஃபா அலை வேவ்ஸ், ஆல்ஃபா வேவ்ஸ் தான் போகணும். டெல்டா டீட்டாலாம் போகக்கூடாது. அப்போ ஓம் ஆ ஊ ம் ஆ ஊம் ஆ ஊ. இது ஒவ்வொன்றுக்கும் இருக்குது, புரியுதுங்களா? அம்மா அம்மா அம்மா, இப்படி தாயே ஆகட்ட தாயே தாயே இருக்கட்டும். எப்படி வருது இல்லை? ஒரு வேளை எப்படி பிரிக்கிறோம் அந்த மாதிரி ஓம் வந்து இந்த அலைவரிசையில் தான் தெய்வீக தியானம் ஆட்டோமேட்டிக்காக உள்ள வரும். இப்போ எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? டொங்கு வந்துருக்கீங்க. இப்போ தியானம் எப்படி வரும்? பண்ணி முடிச்சோன்னே அப்படி வருவீங்க. இனிமேல் என்ன பண்ணுவீங்க? யாரும் வண்டி தள்ள மாட்டீங்க, கூட தூக்குவீங்க. ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் தான் உங்களுக்கு. தான் உடம்ப நானே சுமக்கிறேன்னு சொல்ல இப்போ தான் உடம்ப ஸ்டிக்கு சுமக்க ஆரம்பிச்சிருச்சு எல்லாத்துக்கும். தான் உடம்ப கால் சுமக்க மாட்டேங்குது இப்போ, ஆமாம் இல்லையா? அப்போ என்ன பண்ணணும்? நம்ம உடம்ப நம்மளே சுமக்கிற மாதிரி கொண்டு வந்துடணும். ஈஸியாக புரியுதா? அப்போ தான் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வாழ முடியும்னு முடிவு பண்ணிக்கோங்க, ரைட்? அப்போ தெய்வீக தியானம் எப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்போ தெய்வீக தியானம் மஸ்ட் வீக்லி ஒன்ஸ் உங்களுக்கு உண்டு. நீங்கள் வந்தால் கிடைக்கும். தயவுசெய்து சொல்லி கூட்டிகிட்டு வாங்க எல்லாத்தையுமே. ஐயோ மாதம் சொல்லிக்காரப்பா, என் தாத்தா தலைமையில் தூக்கிட்டு இருந்தான், எங்கள் அப்பா கேரி பாவில் தூக்கிட்டு இருந்தான், இப்போ நம்ம ட்ராலியில் தூக்கிட்டு இருக்கிறோம். இன்னும் எப்படின்னா அடுத்த ஒரு ஆள் வச்சுப்போம். அடுத்தது அவ்வளோ தினது ஆள் வச்சுருப்போம். அடுத்து ஆளும் கிடைக்க மாட்டேன். என்ன பண்ணுங்க? என்ன பண்ணுங்க? வெளியே போக மாட்டீங்க, மேல் அவ்வளோதான், முடங்கிடுவீங்க. என்ன ஆகும்? மூளை பிரச்சனை வரும். அடுத்து என்ன பண்ணும்? ஸ்ட்ரெஸ் ஆகும். அடுத்து என்ன பண்ணுவீங்க? மாத்திரை. இனிமேல் ஒன்லி ஃபார் மாத்திரை மாத்திரை மாத்திரை, ஒன்லி மாத்திரை மட்டும் தான் சாப்பிடுவீங்க. உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வாழவே போகிறதில்ல. இனிமேல் எல்லா டூருமே நீங்கள் என்ஜாய் பண்ணி ஃப்ளைட்டில் போய், யாரா ஃப்ளைட்டில் போய் டூர் போடுறது, அந்த யூடியூப்பில் போட்டு பார்த்தலான்டா சிங்கப்பூர் எப்படி இருக்குன்னு பார்த்தலான்னு பார்க்க போகிறீங்க எல்லாருமே. இனிமேல் அசைய மாட்டேங்க இனிமேல் யாருமே. அனுபவங்கள் ஏற்படணும், ஒரு சிலருக்கு அனுபவம் ஏற்படாது. அனுபவங்கள் அந்த அனுபவிக்கணும், அந்த அனுபவிக்கக்கூடிய எண்ணங்கள் உங்களுக்குள்ளே வரணும். அது அந்த ஃப்ரீக்குவன்சி தெரியும், உங்களுக்கு தெரியும்.
இது நம்ம கொடுக்குறது மட்டும்தான், மாஸ்டர்லேருந்து வர்றது மட்டும்தான். மென்டாஸ்ட்லேருந்து வந்து டைம்லாம் ஒன்றும் இல்லை, மென்டாஸ்டோட டைம் தான். நீங்கள் மென்டாஸ்ட்டை உங்களுக்கு ஒரு மென்டாஸ் கொடுத்துருவோம், மொத்தம் 100 மென்டாஸ் கொடுக்குறோம். ஒரு மென்டாருக்கு 21 பேரை கொடுத்துருவோம். அவங்க அவங்க உங்களுக்குள்ளே எத்தனை மணிக்கு நீங்கள் வந்து தியானம் கேட்குறீங்கன்றதை சொன்னீங்கன்னா அவங்க ஃப்ரீயாக இருந்தாங்கன்னா அந்த தியானம் கொடுத்துருவாங்க. அவங்க ஃப்ரீ டைம் உங்களுக்கு ஷெட்டில் ஆகிடணும். அவங்கள நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நாளைக்கு கண்டிப்பாக ஒரு மணி நேரம், ஒரு அரை மணி நேரம் ஒதுக்க சொல்கிறோம் மென்டாஸ்க்கு பயிற்சி எடுக்கிறதுக்காக. எப்போ நீங்கள் டைம் ஃப்ரீயாக இருக்கீங்களோ 8 மணிக்கு 7 மணிக்கு கொடுத்துருங்க. அந்த மென்டாரை நீங்கள் முழுமையாக பண்ணுங்கள், அவங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லி ஒரு சர்வீஸாக உருவாக்குறோம். அதுக்கெல்லாம் சர்டிஃபிகேட் ஒத்துவரமாக இருந்தால் தான் மென்டாராக உருவாக்குறோம்னு வச்சுக்கோங்க. சர்டிஃபிகேட் கொடுத்துருவோம். சர்டிஃபிகேட்ஸ் அவங்க வீட்டில் மாட்டிக்கிற மாதிரி தான். இது வந்து இது என்னென்னா உலகத்துக்கு வந்து நாளைக்கு உலகத்தில் இது ஒரு மிகப்பெரிய ஒரு வேலையை எடுத்திருக்கேன். எந்த அளவுக்கு இது போகுதுன்னு தெரியல, பட் போகும் நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஏன்னா உங்களுக்கு சப்போர்ட்ஸாக இருக்கிறதுனால, பகவானுடைய அருள் இருக்கிறதுனால எனக்கு நல்லபடியாக கொண்டு போவார்னு நம்புகிறேன் நான். ஏன்னா ஒவ்வொரு வேலையுமே நான் எனக்கு வந்து இது யார் தரது அப்படின் போது இது பகவான் தான் கொடுக்க ஒவ்வொன்றா கொடுத்துட்ருக்கேன். எனக்கு கேட்பா எப்படிலாம் பண்ணுறீங்க. இப்போ கூட பார்த்தீங்கன்னா இன்றைக்கி போயிட்டு ஒரு நவகிரகம் வைக்கணும் அப்படின்ட்டு இன்றைக்கி போய் கொடுத்து வந்திருக்கோம். இன்றைக்கி நவகிரகம் வந்து பார்த்தீங்கன்னா கோச்சார நவகிரகம்னு உலகத்தில் எங்கேயுமே இல்லை, நம்ம தான் பண்ணுறோம், புதிய முயற்சியில் பண்ணுறோம். அந்த நம்ம இடத்துல சிஜிஎம்மில் நம்ம ஒரு நவகிரகம் வைக்கிறோம், டெய்லி மூவ்மெண்ட் ஆகிற மாதிரி நவகிரகம் வைக்கிறோம். பெரிய பெரிய வேலை பண்ணியிருக்கேன், ஆனால் ஃபண்டே இல்லை. நீங்கள் ஃபண்டு கேட்டான், 1.5 லட்சம் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் அட்வான்ஸ் கொடுக்கணும், 5 லட்சம் ஆகுது, 1 லட்சம் கொடுத்தா தான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டான். எனக்கு எப்படின்னே தெரில, ஆனால் இன்றைக்கி கொடுத்தே ஆகணுன்ட்டு. நீங்கள் ஏதோ ரூபத்தில் பண்ண 1 லட்சம் வந்துச்சு, எப்படி வந்துச்சுன்னே தெரில, கொடுத்துருன்ட்டேன். அட்வான்ஸ் கொடுத்தாச்சு. இன்றைக்கி பிபி சொன்னாங்க, என்ன உட்காந்துருக்கீங்க சாமி உட்காந்துக்கிட்டீங்க அப்படின்னு கேட்டேன் இல்லையா. ஓகே, உட்காந்து அவனுக்கு எப்படி பாறை எடுத்துகிட்டு வந்து கட்டிங்கை போட்டு பாறையை டிசைன் பண்ணி எவ்வளோ மெஷர்மெண்ட் வரும் எவ்வளோ வரும். அவன் ஏன்னா ஆயக்கடந்தே நீங்களே போட்டிங்க, அடங்கெல்லாம் ஃபுல்லாக போட்டிங்கன்னா எல்லாம் தெரியும் போடு அப்படி சொல்லி போட்டு எழுதி வரைஞ்சி இப்படி தான் வரணும், இந்த ரவுண்ட் இப்படி தான் வரணும், இந்த கல் இப்படி தான் வரணும்னு எல்லாமே அளந்து அளவு எடுத்து எல்லாமே கொடுத்துட்டு வந்துட்டேன். அவன் நாளைக்கு காலம் எடுத்து ஓட்டுறது தான் வேலையை அவனுக்கு அப்படி கொடுத்துட்டு வந்துட்டேன். மார்க்கையும் பண்ணி விட்டு வந்துட்டேன். நான் அவனுக்கு எப்படி வரணும், இப்படி ஒவ்வொரு கட்டை எப்படி வரணும், கட்டை எப்படி நகரணும், எத்தனை டிகிரி கிராஸ் பண்ணணும், எப்படி வைக்கிறோம் எல்லாமே கொடுத்துட்டு வந்துட்டேன். ஸோ அது வந்து எதுக்கு கேட்டிங்கன்னாக்கா உணர்வுகள், ஒவ்வொரு கிரகத்துக்கும் உணர்வு உண்டு. எப்படி நம்ம பூமிக்கு உணர்வு இருக்குல்ல, அதில் தாயின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி உணர்வுகள் இருக்குது பூமிக்கு. அந்த மாதிரி எல்லா பிளான்ஸுக்குமே வந்து உணர்வுகள் இருக்குது, இந்த பாவம் இருக்குது, அந்த வைப்ஸ் இறங்கிட்டு தான் இருக்குது. அப்போ நம்ம அதனால தான் நம்ம அந்த காலத்தில் சும்மாலாம் அந்த நவகிரக கோயிலெலாம் வைக்கல, அது ஒரு உணவுக்காக வச்சுப்பட்ட கோயில். அந்த மாதிரி நம்ம அந்த மாதிரி ஸ்டோன்ஸ் எல்லாம் ரெடி பண்ணுறோம். நம்ம அந்த மாதிரி எப்படி அப்சர்வ் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு பிளான்ட்லேருந்து வரக்கூடிய இப்போ ஸ்டோன் ஒரு பிளானட் வந்து பார்த்தீங்கன்னா மெர்க்குரி அப்படின்னா அதில் பொட்டாசியம், சல்ஃபர், மெக்னீசியம் இருக்கும். மெக்னீசியம் எது எந்த கல் இறக்கும் அப்படின்னு எடுத்திருக்கேன். அந்த கல் சூஸ் பண்ணுறேன். புரியுது உங்களுக்கு? ஒரு பிளான்ட்டுக்கு எந்த கல் இழுக்குன்றது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நார்மல் பச்சைக்கல் இழுக்குமா, இல்லை கரும்பாறை இழுக்குமா, வெம்பாறை இழுக்குமான்னு கணக்கிடணும். எல்லா பாறையும் எடுத்து ஆராய்ச்சி பண்ணி அந்த பாறையில் சாமி செய்கிறேன், லிங்கம் செய்கிறேன். அந்த லிங்கத்தை வைக்கிறோம். 9 மூமெண்ட் இருக்கும். நீங்கள் போயிட்டு சுற்றி வந்தீங்கன்னா அந்த எனர்ஜிஸ் ஆட்டோமேட்டிக்காக ஃபீல் பண்ண முடியணும் அப்படின்றதுக்காக. வருங்காலத்தில் வந்து ஒரு 200 வருஷம் 300 வருஷத்துக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜோசியுமே இருக்காது. அன்னைக்கு வந்து என்னடா இது கோயில் கட்டிருக்கான் அப்படின்னு சொல்லும் போது, மூவ்மெண்ட் பண்ணியிருக்கானா அப்படின்னு சொல்லும் போது, இதெல்லாம் கட்டமா, இதான் ராசி கட்டமா, இதான் பூமிக்குள்ளே இருக்குதா, இப்படி தான் பூமி இருந்துச்சா, இப்படிதான் பகவான் கிருஷ்ணன் இங்கே இருக்காரான்னு சொல்லி ஒரு சயின்ஸை உருவாக்கி ஒரு இடத்த வச்சுருக்கேன். வருங்கால குழந்தைங்களுக்கு வந்து இது வந்து ஒரு தியரியை நடத்தல தியரியோ போட்டு வச்சுருக்கான். அது வந்து கல்வெட்டு எழுதுகிறேன். இப்படி தான் ஜோதிடம் முறைகள்ன்றது. மறந்து போக காலகட்டங்களில் ஜோதிடத்தை அழியக்கூடாதுக்காக ஒரு மிகப்பெரிய முயற்சி தான் இந்த முயற்சி. நவகிரகம், கோச்சார் நவகிரகம் சொல்லி வச்சுருக்கேன். முடிஞ்சால் ஏதாச்சும் உங்களை ஸ்பான்சர்ஸ் வாங்கி கொடுங்க. ஏதாச்சும் எனக்கு முடியாது, என்னால் முடியல, என்னால் பண்ணி முடிச்சிருவேன். எனக்கு வெறித்தனமாக இந்த லட்சுமி குபேரபட்சணிக்கு அதை ஓப்பன் பண்ணு முடிவு பண்ணியிருக்கேன். லட்சுமி குபேரபட்சணிக்கு எல்லாமே வந்து சுற்றணும். அதில் வந்து உங்கள் நட்சத்திரம் கேட்டிங்கன்னா ஆஃபீஸில் கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க. உங்கள் நட்சத்திரம் சொன்னீங்கன்னா நட்சத்திரம் சொல்லுவாங்க. அந்த நட்சத்திரத்தை அன்னைக்கு போயிட்டு உங்களுக்கு தெரியும் எந்த பிளான்ட் வீக்காக இருக்குன்னு தெரியும் இல்லையா. உங்களுக்கு ஒரு பிளான்ட் வீக்காக இருக்குது, புக் பண்ணிட்டு தான் நீ போகணுங்க, எல்லாமே போட்டுருவோம். போயிட்டு அந்த பிளான்ட் வீக் இல்லைன்னா 9 பிளான்ட்டு காமனாக அப்படின்னு சொல்லிட்டா ஒரு வெங்கலத்தில் ஒரு பாத்திரம் கொடுப்பாங்க. அது ஜக்கு மாதிரி இருக்கும். அதில் கொண்டு தண்ணி ஊற்றணும். தண்ணி ஊற்றும்போது கனெக்டிங் வாட்டர் கனெக்ட் ஆகிட்டு தானே நமக்கு. வாட்டர் வந்து கரண்ட் எனர்ஜி. இப்போ கரண்ட்டில் கொண்டு போய் தண்ணி விட்டு என்ன ஆகும், அடிக்கும், சுள்ளு அடிக்கும்.
அந்த மாதிரி. அதனால தான் அபிஷேகம் என்னன்னா, லிங்க அபிஷேகம் அப்படின்னா லிங்கத்தில் இருக்கக்கூடிய ஆக்ரோஷத்தை உடம்புல எடுத்துக்கிறதுக்காக தான் லிங்க அபிஷேகம் பண்ணாங்க. நம்ம சவுத்தில் மட்டும்தான் லிங்கத்தை நம்ம அபிஷேகம் பண்ண முடியாது. நார்த் ஈஸ்டில் நம்ம அபிஷேகம் பண்ணலாம். தெரியுமா? யாருக்கு தெரியும்? இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய கோயிலுக்கு போனாலுமே சார்தாம் போனாலுமே சார்தாமில் என்னது? கங்கோத்தி, யமுனோத்திரி, பத்ரி, கேதாரில் சுவாமிக்கு போய் அபிஷேகம் பண்ணலாம். நம்ம காசிரி பண்ணலாம். புரிஞ்சுட்டிங்களா? அப்போ அந்த மாதிரி எதுக்குன்னா கரெக்டாக அந்த அந்த கல்லிருந்த ஆக்ரோஷத்தை உடம்புல போய் சக்தி குறையக்கூடாதான். வாழணும்னா சக்தி குறையக்கூடாது. தியானம் பண்ணணும், அபிஷேகம் பண்ணணுன்றது அதுக்காக அந்த அந்த இடத்துல உருவாக்கியிருக்கேன். அந்த இந்த ஸ்டோனுக்கும் அந்த இடத்துக்கும் அந்த மெர்க்குரினா மெர்க்குரி, வீனஸ்னா வீனஸ், சுக்கிரனுக்கு உண்டான கிரகத்துக்கு உண்டான ஈர்ப்பு என்ன இருக்கும். அப்போ அதில் வந்து பார்த்தீங்கன்னா கார்பன் அப்படின்னு கார்பன் அதிகமாக ஹை கார்பன்னு என்னென்ன தனிமங்கள் இருக்குது. அந்த அந்த தனிமம் எந்த கல் இருக்குது இது ஆராய்ச்சி பண்ணுறோம். அந்த தனிமத்தை எடுத்து தான் உள்ள வைக்கிறோம். சாதா கல் வைக்கல, லிங்கம் மாதிரி இருக்கும். அது அவங்க அபிஷேகம் பண்ணேன். நீங்கள் என்ன கனெக்ட் பண்ண முடியும். அந்த சொம்பு தண்ணி ஜக்கில் ஓனா ஊற்றிட்டு வந்தீங்கன்னா போதும். அந்த மாதிரி டெய்லி மூவ்மெண்ட் ஆகிட்டே இருக்கும். நம்ம நவகிரகமாக இருக்காது, எப்படி நின்று மாதிரி இருக்காது. என்ன மேலே நடக்குதோ அதுக்கு உங்கள் மூவ்மெண்ட் இருக்கும். நீங்கள் பஞ்சாயத்து எடுத்து பார்த்தா அங்கே கிரகம் அப்படி இருக்கணும். சொல்ல புரியுதா? பஞ்சாயத்து எப்படி கிரகம் இன்னைக்கு இருக்குது, அடுத்த வருஷம் பஞ்சாயத்து என்ன பார்த்தா அந்த அந்த கிரகம் அங்கங்கே நிற்குமா நான் நோத்திட்டே இருக்கிறேன். நாங்கள் கல்ல இவ்வளோத்துல எங்கேயுமே இல்லை. நம்ம தான் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுறோம், நம்ம தான் செய்கிறோம். அதனால் இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு சேலஞ்சிங்கான வேலையை செஞ்சுட்டு உட்காந்துருக்கேன் நான். ஏன்னா மக்களுக்கு அங்கே வரும்போது என்னடா இது என்ன பண்ணி வச்சுருக்காங்க இங்கே அப்படிங்கும்போது அஸ்ட்ராலஜி ஒன்று இருந்துச்சுங்க. இப்படி தான் அஸ்ட்ராலஜி மூவ்மெண்ட் ஆமாம், ஜோடியாக் இப்படி தான் நகருதாம்மா, ஜோடியாக்கில் இப்படி தான் போயிட்டுருக்காம்மா, இந்த பிளான்ஸ் மூவ்மெண்ட்ஸ்லாம் கொண்டு வந்துருக்கான் அப்படின்னு நம்மளை பார்ப்பான்ல. நம்மளையே மக்களுக்கு சொல்லித்தரலாம்ல. இதெல்லாம் நம்மளுடைய பங்கு. வருங்காலத்துக்கு என்ன செஞ்சோம், நம்ம வாழ்கிறோம் இன்றைக்கி நல்லபடியாக. இன்றைக்கி எதாவது பண்ணி வச்சனால தான் நம்ம வாழ்ந்துட்டு உட்காந்துருக்கோம். அவங்க அழிச்சுதாங்க நம்ம வாழ முடியுமா? நம்ம அழிச்சு போயிட்டோம்னா அடுத்த எப்படி வாழணும்? அவள் ஏதோ பாவத்தை அடையிடுது. அப்போ எதாவது பண்ணணும், அவ்வளோதான். நம்ம புண்ணியம்னா இப்படி தான். அடுத்த சந்ததிகளுக்கு ஒரு புண்ணியத்தை தேடி கொடுக்கணும். ஒரு மரத்தை நடுவோம், ஒரு இது மாதிரி ஒரு நம்மளால ஒரு கோயில் கட்ட முடியாதா, கோயில் கட்டவங்களுக்கு ஏதாச்சும் நம்ம டொனேஷன்ஸ் கொடுப்போம். இந்த மாதிரி எதாவது பண்ணுங்க, ஏதாச்சும் செய்யுங்க. உங்களுக்கு பங்கு எப்பயுமே பங்கு கொடுங்க. பரவாயில்ல, சீஜனுக்காக நம்ம கூட எத்தனையோ போய் பங்கு கொடுத்துருக்கீங்க. எல்லாம் உங்களே அத்தனை பேர்த்தையும் நான் பாராட்டுவேன். தலை எப்பயுமே மறக்கவே மாட்டேன். எப்பயுமே ஒவ்வொருத்தருடைய ஒரு டொனேஷன்ஸுமே இருக்குது. எல்லாமே கொடுத்தா நீங்கள் உருவாக்கிருக்கோம். நம்ம என்ன சொல்கிறீங்க? ஆனால் ஒவ்வொருத்தருடைய பங்கு அந்த மாதிரி ஒவ்வொருத்தருடைய பங்கு கொடுங்க. ஒரு பங்கு கொடுத்து பண்ணுங்க, செய்யுங்க. நல்லாயிருக்கும். ஒரு காலத்துக்காக பண்ணுறோம். நம்ம ஒன்றுமே நம்ம எடுத்து போட்டுக்கல. அங்கே வரும்போது இப்படியோ ஜோசியமா, என்ன ஜாதகமா, நவகிரகமா, அப்போல்லாம் பிளான்ட் இப்படி கண்டுபிடிச்சாங்க, இப்படி தான் இருந்துச்சா, இப்படி தான் மூவ் ஆகுதா, இந்த டிகிரியில் மூவ் ஆகுதா, எல்லாம் போடுறாங்க. இந்த டிகிரி எஃபிமெரிஸ் எப்படி டிகிரி எந்த டிகிரியில் மாறுது, இன்றைக்கி என்ன மாறி இருக்குது, எத்தனை டிகிரி எந்த கிரகம் நிற்குது, எல்லாத்தையும் ஒரு சார்ட் போடுறோம். அது பக்கம் நம்ம நோந்துருக்கோம். அங்கே போய் தண்ணி ஊற்றும் போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம எனர்ஜி தோஷ நிவர்த்தனை ஆயுது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம அதெல்லாம் சயின்டிஃபிக்காக எதனால் வச்சாங்க, ஏன் வைக்கிறான். முதல்ல என்ன பண்ணாங்க, சூரியன் சென்டராக வச்சே பண்ணாங்க அவங்க. நான் அப்படி பண்ணல. நம்ம அந்த மாதிரிலாம் பண்ணல. நான் பூமியை வைக்கிறேன். நீங்கள் வந்து பாருங்கள் வித்தியாசமாக. அது அந்த 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 சபதி ஒரு நிமிஷம் ஸ்டன் ஆகிட்டான் இல்லையா, என்னாச்சு அப்படின்னு. அவர் சபதி அவர் இருக்கார். அவர் உண்மையிலேயே அவங்க 2 பேர் இருக்காங்க. அவங்க 2 பேர், அவர் பேர் 2 பேர் மறந்துட்டேங்க, இளையராஜா அப்புறம் முத்து. அவங்க 2 பேரும் நல்ல உள்ளங்கள், 2 ஆத்மாக்கள். சிவனடியார் 2 பேருமே அவங்க என்றைக்குமே நம்ம வந்து மறக்க முடியாது. ஏன்னா நான் சொல்கிறேன்னா அப்படியே பிடிச்சிருவாங்க 2 பேருமே. நான் என்ன சொன்னால் அப்படி பிடிப்பாங்க. நான் சொல்கிறேன், அவர் 2 பேரும் சொல்கிறேன், ஜி இந்த மாதிரி ஜி அப்படின்றேன். சாமி இருங்க நான் வரைஞ்சே காட்டுறேன் அப்படின்ட்டு கல்லை எடுத்து 2 பேரும் உட்காந்து டிராயிங் பண்ணி இப்படி தான் வரும்னு வரைஞ்சே காட்டிவிட்டாங்கன்ட்டு 1 ஹவரில். நாளைக்கு ஆரம்பிக்கணும் ஜி அப்படின்னு. ஜி இந்த ஆரம்பிச்சிட விடுங்க ஜி, ரெடி பண்ணிக்க விடுங்க ஜி, நாளைக்கு ஆரம்பிச்சிட அப்படின்னு சப்போர்ட்டு. அவங்க சொன்னாங்க, என்ன காட்டுக்குள்ளே போய் சங்கு வைக்கிறாரு, நம்மளும் செஞ்சுட்டு உட்காந்துருக்கோம், இவ்வளோ போய் சங்கு செஞ்சுட்டு உட்காந்துருக்கோம், வரவெல்லாம் திட்டாலாம். ஏன்னா சங்கு கூட செஞ்சுட்டு இருக்கிறீங்க, இவருக்கு சங்காடா அப்படின்னு திட்டிருக்காங்க. 2 பேர் திட்டிருக்காங்க. இன்றைக்கி அவங்களுக்கே சங்க கோயில் அமைச்சிட்ருக்காங்க, நிறைய அமைச்சிட்ருக்காங்க. அது நான் தான் செஞ்சப்பா அப்படின்றாங்க அவங்க. இப்போ அவங்களுக்கு எவ்வளோ பெருமை இருக்குது பாருங்கள், அவங்களுக்கு இருக்குது பாருங்கள். ஆனால் ஒரு பெரிய லாப நோக்கம் இல்லாமல் செய்த ஆத்மாக்கள் அந்த 2 பேர், அந்த சபதி 2 பேருமே சிறப்பாக இருப்பாங்க. 2 பேருமே அவங்க எந்த லாபமே இல்லாமல், லாபமே அதிகம் கொள்ளடிச்சு பண்ண மாட்டாங்க. ஆத்மா தான் பண்ணக்கூடிய நபர்கள், நம்ம சொன்னால் செய்யக்கூடிய நபர்கள் அவங்க 2 பேருமே. அதனால் அவங்களோட முயற்சி நம்மளோட சேர்ந்து அவங்களும் பண்ணும் பொழுது மிகப்பெரிய வருது. அதெல்லாம் கண்டிப்பாக செய்யுங்க. நவகிரக தோஷத்தை நிவர்த்தனி எத்தனையோ பேத்துக்கு அதனால நவகிரக தோஷம் நிவர்த்தனி ஆகுது. நம்மளோட பங்கு இருக்கட்டுமே நினைங்க, அவ்வளோதான் நான் சொல்கிற விஷயம். ₹1 நம்ம பங்கு இருக்கணும், என் பங்கு அப்படி இருக்குன்னு நினைக்கணும். கேட்டு தானே
முடிஞ்ச செய்யலாம். நிறைய பண்ணியிருக்கீங்க, நான் யார்ட்டையும் கேட்க விரும்பலை. நான் அது ரெஸ்பான்சிபிலிட்டி பண்ணிட்டேன். பட் உங்களுடைய பங்கு இருந்தால் பண்ணுங்கன்னு சொல்கிறேன் தவிர அதை வேஸ்ட் நான் தப்பாக பேசுகிறேன். யார்ட்டையும் டொனேஷன் நான் கேட்கல. ரைட், ஓகே, தேங்க்யூ. சத்தியோதயம் நல்லதே நடக்கட்டும். தெய்வீக தியானம் வாரம் எடுத்துக்கோங்க. அடுத்த வாரம் பாருங்கள் உங்கள் வாழ்க்கை எப்படி இந்த ஒரு வாரத்தில் எப்படி சேஞ்ச் ஆகின்னு பாருங்கள். அப்படி உங்கள் கால் வலி, மனசங்கடங்கள், வீட்டில் பிரச்சனைகள் அப்படியே தவிழ்படி ஆகலைன்னா என்னது நில்லுங்க. ரைட், தேங்க்யூ. சத்தியோதயம் நடக்கட்டும். அனௌன்ஸ்மெண்ட் இருக்கா? ஓகே, ஒரு விஷயம் உட்காருங்க. அனௌன்ஸ்மெண்ட் இருக்காமா? நாங்கள் சேரில் வச்சு ஓடிடுவீங்க, உட்காருங்க. எல்லாமே இந்த பிரம்மார்ப்பணம் மந்திரம் இருக்குல்ல, எழுதி வச்சு படித்து கொடுங்க. பிரம்மார்ப்பணம் பிரம்மவி இருக்குல்ல, கேட்டுருக்கீங்களா? எல்லாம் கேட்டு மெமரி பண்ணி வச்சுக்கோங்க எல்லாத்தையும். ரைட்.